ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்வன் மணி. இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிறது நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்மளோட மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டெலிகிராமில் இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் பர்சனலாக எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். டெலிகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் வந்து ஜெயன். என்னோடய நோஃபேப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலான்னு தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச பெனிஃபிட்ஸ் என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபேப் பண்ணிவிட்டு பான் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா சுற்றிட்டு இருந்த ஒரு பையன் தான் நான். லைஃப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி சுற்றிட்டு இருந்த ஒரு பையன் தான். நோஃபேப்பை எடுத்து கம்ப்ளீட்டாக நோஃபேப் ஜார்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20-30 நாட்களுக்கு அப்புறம் பெனிஃபிட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்குச்சு. எனக்கு கிடச்ச பெனிஃபிட்ஸில் ரொம்ப பிடிச்சது இந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் பழசில் நடந்த ஏதாவது ஒரு மோசமான அனுபவத்தை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதை மாதிரி ஏதாவது தப்பாக ஏதாவது நடந்தது நம்ம வேணாம், அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்ம மைண்டை அதை கேட்காது. பட் இந்த நோஃபேப்புக்கு அப்புறம் என்னால் என்னோடய தாட்ஸை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. என்னால் எனக்கு எது தேவையோ அதை மட்டும் யோசிக்கவும், எது தேவையில்லையோ அதை வேண்டான்னு வைக்கவும் என்னால் முடிஞ்சுது. ஸோ ரெண்டாவது பெனிஃபிட்ஸ் என்னன்னா, எனக்கு நல்ல ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடச்சிது. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னால் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் தொடங்குறதா இருந்தாலும் சரி, எதாவது இருந்தாலும் சரி, ஒரு டெசிஷன் எடுக்க என்னால் முடியாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி. இந்த நோஃபேப்புக்கு அப்புறம் தான் என்னால் ஒரு கரெக்டாக டெசிஷன் எடுக்க முடிஞ்சது. நான் ஏதாவது எந்த ஒரு விஷயத்தை பண்ணேன்னு, அதாவது ப்ளூ பிரிண்ட் மாதிரி எனக்கு அப்படி கிளியராக தெரிஞ்சுது. நான் எந்த டெசிஷன் எடுக்கிறேனோ அதோட அவுட்கம், அதோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சது. ரொம்ப கரெக்டாக என்னால் யோசிக்கவும் முடிஞ்சுது. ஸோ என்னால் இப்போ ஒரு சரியான டெசிஷன் எடுக்கவும் முடியுது. அப்புறம் எனக்கு கிடச்சது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். முன்னாடியெல்லாம் நான் எக்ஸ்ட்ரோவர்ட் தான், இன்ட்ரோவர்ட் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கிட்ட நான் வந்துலாம் பேசுவேன். இருந்தாலும் சில சுச்சுவேஷன்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. முன்னாடியெல்லாம் பெரிய மனுஷருங்கக்கிட்ட எல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச மனிதர்கள்கிட்ட நான் எதுவுமே தெரியாதவன் அப்படிங்கிறத முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நோஃபேப்புக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, எல்லாருமே சேம் தான், ஈக்குவல் தான், எல்லாருமே யூனிக் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சது எனக்கு. ஸோ இப்போ என்னால் எல்லாருக்கிட்டே ரொம்ப சகஜமாக நார்மலாக பேச முடியுது. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அட்ராக்ஷன். நான் பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேன், சுமாராக தான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் தான் பொண்ணுக்கு பின்னாடிலாம் சுற்றிட்டு எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு தெரிவேன். பட் இந்த நோஃபேப்புக்கு அப்புறம் தான் 60th டேன்னு நினைக்கிறேன், நோஃபேப் 60th டேக்கு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிச்சு. ஸோ அது உண்மையாக இல்லையானு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவன் தான் திரும்ப அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ ரொம்ப ஒரு புதிய அனுபவம். அதுக்கப்புறம் திரும்ப 20 டேஸ்க்கு அப்புறம் 80th டேக்கு 85 to 80th டேக்குள்ளே இன்னொரு பொண்ணை வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. பட் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் எனக்குள்ளே இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னால் எல்லாருக்கிட்டே ரொம்ப சகஜமாக நார்மலாக பேச முடியாததாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசாகவே இருந்தது. அப்புறம் என்னோடய ஹேர் லாஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. முன்னாடி ஹேர்லாம் ரொம்ப கொட்டிகிட்டு இருந்தது, ஹேர் லாஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பேட் க்ரோத் ரொம்ப அதிகம் ஆகிடுச்சு. ஒரு ஷேப்டான பேட் எனக்கு கிடச்சிது இப்போது. இதெல்லாம் என்னோடய ரொம்ப பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பான் பார்த்துட்டு ஃபேப் பண்ணிட்டு திரிகிற டைமில் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணலாம், அதாவது நல்லதாக ஏதாவது குட் ஹேபிட்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹேபிட்ஸும் க்ரியேட் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு அந்த குக்கிங் பண்ணுறது சமையல் படித்தேன். முன்னாடியில் அம்மா தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நானும் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு குட் ஹேபிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மலையாளம் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டு மலையாளத்தில் இப்போ ஃப்ளூயண்டாக பேச முடியும். எழுதவும் படிக்கவும்
கூட என்னால் முடியும் இப்போ மலையாளத்தில். தென் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். வீட்டில் சமைக்கிற சாப்பாடை மட்டும்தான் இப்போ சாப்பிட்ருக்கேன். இப்போது ரொம்ப வித்தியாசம் தெரியுது லைஃப்பில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து ஒரு யூடியூபர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு யூடியூப்பில் எப்படி வீடியோ போஸ்ட் பண்ணணும், எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணதும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ எனக்கு ஒரு யூடியூபர் ஆகணும். இந்த ரேஷ்மன் மணி ப்ரோ அண்டு அக்ஷய் ப்ரோவோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் லிங்க் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். உங்களும் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஒரு யூடியூபர் ஆகணுன்ற ரொம்ப ஆசை. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் என்னோடய நோஃபேப் ஜர்னி 100வது நாள் இன்றைக்கி. தொடர்ந்து இன்னும் போகிறதுக்கு நிறைய தூரம் இருக்குது. இனி கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு 100 நாட்களுக்கு பிறகு இன்னும் எவ்வளோ எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். இன்னும் அதை நான் திரும்ப அப்டேட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய், கீப் கோயிங். ஹலோ ப்ரோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களா? ஹாய் ப்ரோ, வணக்கம். ஆல்ரெடி நான் உங்கள் சேனல்லே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோட செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் 143வது நாள் வரையும் போனேன். அதுக்கப்புறம் ரிலாப்ஸ் ஆகிட்டேன். அதில் வந்து ஒரு 100 டேஸு மேலே ஒரு 105 நாள்கிட்ட வந்தேன். அப்போது அந்த டைம்லாம் சரியான ஒரு பெனிஃபிட் தான் எனக்கு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பெனிஃபிட்லாம் நிறைய கிடச்சிது. அதை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன் இன்னைக்கு. நான் வந்து ஆல்ரெடி 90 நாள் இருந்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இப்போது ஒரு 50 நாள் கிட்ட 60 நாள் இருக்கும் ப்ரோ. 60 நாள் கழிச்சு ஒரு பைக் எடுக்கணுன்ட்டு நான் வந்து இது பண்ணேன். ஹோண்டா ஸ்ட்ரெயின் பைக் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த வண்டி தான் எடுக்க போகிறேன், செகண்ட்ஸ் தான் எடுக்க போகிறேன், ஆனால் இந்த வண்டி தான் எடுக்க போகிறேன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த வண்டி தான் வேணும்ட்டும் நான் மைண்டில் ஒரு இது பண்ணிட்டேன், ஃபிக்ஸட் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நான் கேட்குறேன், இந்த மாதிரி இந்த வண்டி எடுக்க போகிறேன், அந்த வண்டி வேணாம், அது செலவு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து சரி வேணாம், வேறு வண்டி எடுக்கலான்ட்டு நாங்கள் போனோம். பஜாஜ் பிளாட்டினா இல்லை வேறு எதனா வண்டி எடுக்கலான்ட்டு போனோம், ஸ்ப்ளெண்டர் எடுக்கலான்னு போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2-3 கடை ஏறணும். அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. கடைசியில் ஒரு தேர்டில் ஒரு கடைக்கு போகும்போது அந்த ஒரு வண்டி நின்றுட்டு இருந்தது, ஹோண்டா ஸ்டெயின் தான். இந்த வண்டி செகண்ட்ஸ் தான், ஆனால் புது வண்டி தாங்க, புதுசாக தாங்க இருக்குது அப்படின்னாங்க. பார்த்தா அந்த வண்டி அவ்வளோ பளபளப்பாக, அந்த செகண்ட்ஸ் வண்டின்னு சொல்ல மாட்டாங்க யாருமே, அவ்வளோ பளபளப்பாக நிற்குது அந்த வண்டி. எனக்காகவே என்ன மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாரு, டேய் ஹோண்டா ஷைன் என்ன கேட்ட, உனக்காகவே நிற்குது பாரு அந்த வண்டி. என்னவோ ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு ப்ரோ எனக்கு. இது என்ன சொல்கிறதுன்னா, நம்ம இந்த வண்டி தான் கெஸ் பண்ணிட்டு இருந்தோம், கடைசியில் போதா இந்த வண்டி நம்மளுக்காக இருக்கிற மாதிரி. எனக்காகவே, ஆமாம் ப்ரோ, எனக்காகவே அந்த வண்டி நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்தது ப்ரோ எனக்கு. கடைசியில் அந்த வண்டியை நான் காசு கொடுத்து பை பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ, சரியான ஹாப்பினஸ். இது நீங்க நினைச்சதுக்கும் வந்ததுக்கும் எவ்வளோ நாள் ஆச்சு? அதுவா ப்ரோ, நான் வந்து ஒரு 1 month தான் நினச்சிட்டே இருந்தேன். நான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் அந்த 1 month தான் நினச்சிட்டே இருந்துட்டு கடைசியில் அது வேணாம், அந்த வண்டி வேணாம்னு சொல்லிட்டு போய் கடைசியில் பார்த்தா அந்த வண்டி தான் எனக்காகவே அந்த வண்டி இருக்க மாதிரி இருந்தது. கடைசியில் அந்த வண்டியை தான் வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது ஒரு பிரமிப்பாக தான் இருந்தது. ஆனால் நான் அந்த வண்டி வேணான்னு சொன்னேன்னா திரும்ப பார்த்தா எனக்காக அந்த வண்டி நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வாங்கிட்டு வந்தேன் நான். அதில் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அது செகண்ட் அவர் வேணான்னு சொன்னதால நீங்க வேணான்னு. ஆமா, அந்த வண்டி செலவு அதிகமாக இருக்குன்றதுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து எனக்கு தோணதே கிடையாது. எங்க வீட்டில் வந்து நான் அவ்வளோவா ஃபோன் கூட அவ்வளோவா பேச மாட்டேன் எங்கள் வீட்டில். ஒரு டைமில் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டில்
பேசணும் போல இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். யோசிச்சு கொஞ்ச நேரத்துலயே ப்ரோ கால் வருது ப்ரோ வீட்டுல இருந்து. செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா இது இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனா அப்படின்ட்டு அப்படியே சுத்தி பாக்குறேன் ப்ரோ. அப்படியே எனக்கு சரி ஒரு மாதிரி தாங்கல, எனக்கு அவ்வளவு ஹாப்பினஸ். என்னடா இது இப்ப நினைச்சேன் அதுக்குள்ள எங்க வீட்டுல இருந்து நமக்காக எல்லாம் நடக்கிற மாதிரி. ஆமா ப்ரோ, நான் இதுவே அவங்க பண்ணவும் மாட்டாங்க, எப்பயாச்சும் தான் பண்ணுவாங்க. நானும் பண்ணது கிடையாது, பண்ண மாட்டேன் அவ்வளவா வீட்டுக்கு. திடீர்னு பார்த்தா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்த்தா திடீர்னு கால் வருது. அட்டா பாவிகளா, செம்ம ஷாக் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. முந்தைய விட இது எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்தது. சீக்கிரமாவே எனக்கு இதெல்லாம் வந்து இப்படி அப்படி இப்படின்னு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது ப்ரோ எனக்கு. செம்ம ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் நான் பேசினேன் திருப்பும் இதே போல. நான் ஜொமேட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தேன் நான் கொஞ்ச நாளா. ஓகே. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமா. என்னடா இந்த வேலைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா பிடிக்கவே இல்லை எனக்கு அந்த வேலை. அதுக்கப்புறம் நாளாக என்ன ஆச்சுன்னா, நிறைய விஷயத்த நான் இந்த வண்டி டிராவல் பண்ணும்போது நிறைய விஷயத்த பார்க்க எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகி கடைசியில் எனக்கு அந்த வேலையை எனக்கு பிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான். செகண்ட் இது இன்னொன்று அடுத்த விஷயம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டும் நானும் ஒரு ஏரியாவுக்கு போனோம், ஒரு நாளுக்கு முன்னாடி போனோம் அந்த ஏரியாவுக்கு. ஓகே. ஆனால் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு நான் மட்டும் அந்த ஏரியாவுல போகிறேன். திடீர்னு அந்த ரூட்லாம் தெரில, மேப்பு போட்டால் அது காட்டிடும், அது வேற விஷயம். ஆனால் நான் யோசனை, நானும் என் ஃப்ரெண்டும் இந்த பக்கம் தானே வந்தோம், ரூட்டு தெரில, எந்த பக்கம் போகணும்னு தெரில, ஃபோன் பண்ணலாமா அவனுக்கு, அதை பார்த்துக்குங்க. அப்போ ஃபோன் பண்ணலாம்னு யோசனைக்கிறேன், உடனே கால் வருது ப்ரோ. அவங்க உடனே கால் வருது ப்ரோ. என்ன நினைப்பீங்க நீங்க? ஐயோ என்னடா அது, நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம நினைச்சு அவன் கால் பண்றானா இல்ல அவன் கால் பண்ணது எனக்கு முன்னாடியே தெரியுதா? ஆமா ப்ரோ. அப்ப பாத்தீங்களா, இவன் கால் பண்ண போறானா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. திடீர்னு அவன் சிந்தனை வருது, அவனுக்கு கால் பண்ணலாமா, அவன்கிட்ட கேட்கலாமா, சரி வேணாம் நம்மளே போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தா உடனே கால் வருது. என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன், டேய் நான் உன்னதான் நினைச்சுட்டே இருக்கேன், திடீர்னு பார்த்தா கால் வருதுடா, நீ தான் என்னால நம்பவே முடியல அப்படின்னு நான் அவன்கிட்ட பேசினே இருக்கேன். நான் ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு ப்ரோ அதெல்லாம். கடைசியில அவன்கிட்ட பேசிட்டு நான் எப்படி சொல்றது யோசிக்கிறேன் நான், அப்படியே என்னடா என்னென்னமோ நடக்குது, நம்மளுக்காக இந்த யூனிவர்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சா அப்படின்ட்டு உண்மையா ப்ரோ கனெக்ட் ஆகிட்ட மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. நானும் அந்த யூனிவர்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. செம ஒரு ஹாப்பினஸ். நான் என்னன்னா எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த டைம்ல பணம் வேணும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள எனர்ஜி என்கிட்ட இருக்குது, பலம் இருக்கு, என் உடம்புல பலம் இருக்கு. டிராவல் பண்றது சும்மா இல்லை ப்ரோ. டொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறதுலாம் வந்து பெண்டு கிழிஞ்சிடும். ஆனா நான் ஜாலியா ஓட்டினுக்கிறேன், செம்ம ஹாப்பியா இருக்குது. ஒரு ஹோட்டல்ல போய் ஆர்டர் எடுக்கும்போது டெலிவரி போனோம், சூப்பரா இருந்தது, ஜாலியா இருந்தது ப்ரோ, செம்ம ஹாப்பியா இருந்தது. காசு வந்து எனக்கு வேணும்ன்றப்போ பாட்டு கிடைச்சது, டிப்ஸ் கிடைக்குது, அது இதுன்னு எல்லாமே வருது எனக்கு, வீட்டுக்கு காசு செம்ம ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அதே போல போயிட்டே தான் இருந்தது ரொம்ப நாளா. ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, ஆர்டரே வரல. ஒரு மத்தியான டைம்ல ஒரு மரத்துக்கடியில் போயிட்டு நின்றுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், ஆர்டர் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா ஒரு பஸ் போகுது ப்ரோ. அந்த பஸ்ல வந்து எப்படின்னே தெரியல, ஒரு பொண்ணு அங்கிருந்து கண்ணை வச்சாம திரும்பி பார்த்துனே போயிட்டே இருக்குது. ஆனா அதேதான் பாக்குறேன், அந்த பொண்ணு என்ன பார்த்துனே போகுது. என்னடா இது, எதுக்குடா திடீர்னு எப்படா அவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த அந்த ஊரு அந்த பொண்ணு மட்டும் அந்த ஜன்னல் வெளியில என்ன பார்த்துனே இருக்குது, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அது அடே வர பாவி, என்னடா அது விமன் அட்ராக்ஷன் எப்படியா உண்மையா ப்ரோ. விமன்லாம் வந்து பயங்கரமா ஒரு பயணப்பா ஒரு லுக். நானே வந்து ஒரு நான் வந்து ஒரு ஆம்பளை அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு எனக்கு, அவ்வளவு எனர்ஜி. நான் ஒரு உண்மையான ஆம்பளை அப்படின்ற மாதிரி எனக்கு உண்மையா ப்ரோ. அது செம்ம ஒரு பெனிஃபிட் தான். அது ஒரு ஹாப்பினஸ் உள்ள வந்துட்டே இருக்குது, என்ன அதுக்குன்னே தெரியல, என்னடா இவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்குது ப்ரோ. அது எப்படி அந்த பொண்ணு என்ன பாத்துச்சு, எப்படி அது நான் அது பாக்குற நான் எப்படி பார்த்தேன், அது ஏன் நான் கண்ணு திருப்பாமே என்னை பார்த்துனே போச்சு கடைசியில அப்படின்ட்டு. ஆனா எனக்கு வந்து இது பின்னாடி போகக்கூடாது, இவங்க பின்னாடி நம்ம அது அது இதுவாயிடும் அப்படின்ற. நான் பைக் எடுத்துன்னு போறது 5 நிமிஷம் ஆயிருக்காது ப்ரோ, டக்குன்னு எடுத்துன்னு ஃபாலோ பண்ணி போறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அது மாதிரி பண்ணல, ரொம்ப சைலண்டா இருந்தேன், இதெல்லாம் நடக்கும் தான், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு விட்டேன். அதே போல நிறைய ப்ராப்ளம் ப்ரோ, வீட்டுல ப்ராப்ளம்லாம் வந்தது. தைரியமா ப்ராப்ளமா அது அந்த அதுக்கான காரணம் என்ன அது யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியமா இருந்தேன். சரியான கான்பிடன்ட் ப்ரோ. ப்ராப்ளம் தானே, இதோட பெரிய விஷயம் இல்லைன்னா உயிரா போகுது, பாத்துக்கலாம்
எவ்வளவு பெரிய பிரச்சனையா பாத்துக்கலாம். நம்ம கிட்ட நம்ம தான் அங்க இதுவே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் எங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு bro எனக்கு. சரியான ப்ராப்ளம் ப்ரோ. ஏன் நான் வந்து ஒரு வேலையை விட்டுட்டு நான் போயிட்டேன். அந்த வேலையை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போயிட்டேன். போயிட்டு சுத்தி நான் வந்து ஒரு டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா கால் வந்து திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தான் ப்ரோ. ஸ்டாண்டு போடுறேன்னு நினைச்சின்னு ஸ்டாண்டு போடாம வண்டியை விட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணும்போது முட்டியில இதுவாயிடுச்சு. அவ்வளவுதான், வண்டியை ஓட்ட முடியாது. நாளாக இது ஆயிட்டே இருக்குது. என்னடா எப்படி ஆகுது ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு, ஆனா நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். எப்படியோ போயிட்டு தான் இருக்கேன், காசு சம்பாதிக்கிறேன், என்ன பண்றேன் நானு. கடைசியில பார்த்தா கால் வீங்கி போயிட்டு என்னால பைக்கை ஓட்ட முடியாது ஆயிடுச்சு எனக்கு. சரி என்னதான் பண்ணும், வேலைக்கும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் செஞ்சிருந்த வேலையை எனக்கு வேணும்ன்ற மாதிரி நான் கேட்குறேன். நான் வந்து இது சொல்றேன், எனக்கு இது மாதிரி வேணும்னு நான் கேட்குறேன், நேரடியாவே கேட்குறேன். ஒரு மாதிரி கணிட்டு இருக்கிறேன், எனக்கு இது மாதிரி வேணும், எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நான் கேட்குறேன். அப்புறம் எங்க ஓனர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், வேகன்ட் இருக்கு அப்படின்னாங்க. திருப்பும் நான் போயிட்டு அந்த இதுடைய ஜாயின் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனா இப்போ வந்து ரிலாக்ஸா தான் இருக்கேன், பிரச்சனை இல்லை. கால்லாம் ஓகே உங்களுக்கு? கால் எங்க ப்ரோ, அந்த காலு இந்த பிரச்சனை தான் ப்ரோ. நான் வீட்லயே இருந்துட்டேன் ப்ரோ. அப்படியே ரொம்ப அட்ஜஸ்ட் தாங்க முடியல என்னால. வீட்டுல பெட்லயே போனா ஹீட்டு தாங்க முடியல. ரொம்ப அட்ஜஸ்ட் ஆயிட்டு மைண்ட் எல்லாம் வந்து ரொம்பவே ப்ரெஷர் ஆயிடுச்சு எனக்கு. இதை பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி ரொம்ப இக்கட்டான நிலைமை போயிட்டேன் ப்ரோ. ஆமா ப்ரோ, இது கர்மா மேல நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கர்மானா நம்ம என்ன தெரியுமோ அது திரும்ப நம்மளுக்கு வந்து இல்ல ப்ரோ. அது நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லையே ப்ரோ, அதனால நம்ம எனக்கு அது மாதிரி நம்பிக்கை இல்லையே ப்ரோ. இப்போ வந்து இருக்கணுமே நோ ஸ்டாப் பண்றதால இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு நம்ம லாஜிக்கலா யாருக்கிட்டே சொன்னாங்கன்னா நம்ம சொன்னோம்னா அவங்க நம்புவாங்களா ப்ரோ? எதை சொல்றீங்க ப்ரோ? இப்போ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சது, இது பண்றதால கிடைக்குது அப்படின்னு நம்ம யாருக்கிட்டே சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஆமா ப்ரோ, அது எப்படி நம்புவாங்க? அது அவங்களுக்கு அது இல்ல ப்ரோ, அதனால அவங்க நம்ப மாட்டாங்க ப்ரோ. அது அதே போல கர்மான்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த நம்ம நோ ஃபேப்ல இருக்கும்ல, நம்ம கிட்ட அவ்வளவு ஆற்றல் இருக்குது. கர்மா வந்து நம்மள வந்து எந்த விதத்திலும் தாக்காதே ப்ரோ. அதுதான் உண்மை. அனைத்து சக்தியும் ஏங்குள்ள இருக்குடா. அப்புறம் எப்படி கர்மாவது கிருமாவதுன்னு தோணும் நம்மளுக்கு. மொத்த பலமே நான் தான், எனக்கு மேல என்னடா இருக்குது அது அப்படி கர்மா வர சொல்றான்னு தான். அப்படி ஒரு இதுதான் ப்ரோ. அது அந்த அளவுக்கு ஒரு பவர் தான் அது. ஆமா, ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, கடவுளே ஆன மாதிரி ஃபீல் இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி. ப்ரோ அவ பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு நான் நினைக்கிறேன் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு கால் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் அது? இது மட்டும் இல்ல ப்ரோ, நிறைய பேர் ப்ரோ நான் இவங்களுக்கு நச்சிட்டே இருக்கேன், அவங்க கால் பண்றாங்க. நிறைய வந்து எப்படி சொல்றது, நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு லீடர்ஷிப் எப்படி பேசுவாங்களே. நான் வந்து ஒரு எங்க ஏரியால சங்கம் இருக்குது, அந்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இளைஞர் பூர்வ சங்கம்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ. அந்த சங்கத்துல வந்து இது வரைக்கும் நான் பேசினலாம் கிடையாது அவ்வளவா. அதுக்கப்புறம் வந்து நானே ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கின்னு நானே போய் பேசுறேன். அவ்வளவு தைரியமா பேசுறேன், அவ்வளவு ஒரு கான்பிடென்டா பேசுறேன். எல்லாருமே நான் பாக்குறாங்க, செம்ம ஹாப்பி ப்ரோ. எனக்கு கை தட்டுறாங்க ப்ரோ. செம்ம அந்த கை தட்டி கேட்கும் போது அப்படியே எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எப்படா அது இவ்வளவு கை தட்டு நான் வாங்கினேன்ற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. ஒரு ஷையா இருந்தவன், அது வந்து நான் பேச கூட கூச்சப்பட்ட ஒரு ஆளு, அந்த விஷயத்த பத்தி பேசுறேன். போயிட்டு நான் உட்காந்து பசங்க எல்லாம் கேக்குறாங்க, ஒரு 20 பேர் இருப்பாங்க ப்ரோ. அவ்வளவு பேரை கேக்குறாங்க நான் பேசுறது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்றேன், இப்படி எல்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன். அவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமே எனக்கு கைத்தட்டல் அப்படியே ஒரு மாதிரி அந்த கைத்தட்டல எனக்கு உற்சாகம் பண்ணிச்சு ப்ரோ. எனக்கு எப்படா அந்த கைத்தட்டல் எனக்கு வந்தது, எப்படி நான் இந்த இதுக்கு வந்தேன்ற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. அதே போல ஃபோக்கஸ்டு ப்ரோ, ஃபோக்கஸ்லாம் பயங்கரமா ஃபோக்கஸ்டு ப்ரோ. ஒரு கிளாஸ் நடத்துறாரு ப்ரோ, அந்த கிளாஸ்ல வந்து அந்த டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன் ப்ரோ. 1.5 மணி நேரம் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டோரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிட்டு யாராவது வந்து சொல்லுங்க, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றாங்க. என்ன போக சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம். நான் போயிட்டு அந்த அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணாரோ எண்டு என்ன முடிச்சாரோ அது ஃபுல்லாவே சொல்லிட்டேன் ப்ரோ. செம்ம ஷாக் ஆயிடுச்சு. எல்லாமே கை தட்டுறாங்க. அந்த கை தட்டுறது எனக்கு உற்சாகம் தாங்க முடியல.
நோ ஃபேப்ல வேற இருக்குன்னா அதே இதான் எல்லாமே நோ ஃபேப் தான். நோ ஃபேப் தான் நன்றி சொல்றேன், யூனிவர்ஸ் நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி ப்ரோ மைண்ட்ல. எப்படா என்ன இந்த இடத்துக்கு வந்து எல்லாமே கை கொடுக்குறாங்க, சூப்பர், எப்படி சொன்னா இல்ல ஃபோக்கஸ்டா என்ன ஃபோக்கஸ் தான் என்னால கவனிக்க முடிஞ்சது அப்படின்ட்டு செம்ம ஒரு ஃபீல் ப்ரோ. கை கொடுக்குறாங்க பெரிய ஆளு ப்ரோ. அவங்கலாம் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறவங்க, அவங்க வந்து நிறைய இடத்துல போய் கிளாஸ் எடுத்தவங்க. அவங்க வந்து கை கொடுக்குறாங்க, சூப்பர்ப்பா, செம்மையா சொல்லிட்டப்பா, சூப்பர்ப்பா, எப்படிப்பா அப்படின்னு செம்ம ஹாப்பினஸ் ப்ரோ. அதெல்லாம் வந்து என்னால மறக்கவே முடியாது. எப்படிடா அந்த லீடர்ஷிப் ஒரு இடத்துல போய் நின்று நீ பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இது கொடுத்துருக்குன்னா அது நோ ஃபேப் தான் ப்ரோ. அது உண்மையா ப்ரோ. நான் வந்து அதுவா ப்ரோ, அது இதெல்லாம் நடக்கும்போது ஒரு 70 நாள் கிட்ட ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ ரிலாக்ஸ் மொத்தமா எவ்வளவு நாள் ப்ரோ? 143 days ப்ரோ. 143 daysல எவ்வளவு மாதிரி இருக்கு பாருங்க லைஃப். சும்மா இல்ல ப்ரோ, நான் இந்த பிரபஞ்சத்தை எனக்காக வேலை செஞ்சது ப்ரோ. அதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லி பண்ணும் ப்ரோ. இதெல்லாம் யூனிவர்ஸ் நம்மளுக்காக செய்யும் ப்ரோ. அதே போல இது மட்டும் நான் கண்டிப்பா இது உண்மையாவே நான் உணர்ந்தது ப்ரோ. இது யூனிவர்ஸ் வந்து நல்லதே கெட்டதோ, நீ நல்லது வேணும்னு நினைச்சா உனக்கு நல்லது கொடுக்கும். நீ கெட்டது வேணும்னு நினைச்சினா அதுக்கு தெரியாது ப்ரோ. உனக்கு வேணுமா, நீ உனக்கு சந்தோஷம் இருக்கிறதுனால அது கொடுக்கும் ப்ரோ கண்டிப்பா. பா நான் இது மாதிரி சிகரெட் பிடிக்க போறேன், நான் இந்த மாதிரி சரக்கு வேணும், எனக்கு நான் ரெடி பண்ணணும், அது காசு வேணும்னா சரி உனக்காக நான் பண்றேன்ட்டு அது பண்ணும் ப்ரோ. அதே போல ஆனா அது ஈஸியா பண்ணக்கூடிய விஷயம் உனக்கு கிடைச்சிரும். ஆனா இதுவே நான் வந்து அவ்வளவு 20 பேர்கிட்ட நான் பேச போறேன்னா அது வந்து சும்மா கிடையாது ப்ரோ. அது எவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு கிடைச்சது பாருங்க. அது அவ்வளவு பேர்கிட்ட நான் பேசணும்னா வந்து நினைச்சுட்டு போகல ப்ரோ. ஒரு கூச்சம் இல்ல, டக்குன்னு ஏன்னா என்னை கூப்பிடுவாங்களான்னு யோசனை என்ன, டக்குன்னு என்னை கூப்பிட்டாங்க, நீ பேசுறான்னு பேசி கைத்தட்டலாம் ஆகணும் ப்ரோ. அந்த கைத்தட்டலாம் என் காலில் கேட்கும்போது மைண்டு அப்படியே ஒரு ஹாப்பினஸ் ப்ரோ. அதுதான் வேணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது ப்ரோ, உண்மையா இல்ல ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பெண்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவங்கள பார்த்து போகக்கூடாதுன்ற மாதிரி தான் இருந்தேன். கடைசியில பார்த்தா என்ன தப்பு, நம்ம ஒன்னா பின்னாடியே போறோம், அப்புறம் பின்னாடி போனா என்ன தப்பு, நான் பேச போறோம் அப்புறம் பேசினா என்ன தப்பு, இந்த மாதிரி போய் கடைசியில ரீலாஸ் பண்ண நல்லா தப்புன்ற மாதிரி கடைசியா ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு அந்த மைண்டு அந்த சின்ன ஒரு இதுதான் ப்ரோ, எங்கேயோ மூலையில இருக்குது போல. அது சின்ன ட்ரிகர் தான் ப்ரோ. சின்ன ட்ரிகர் வந்து அவ்வளவு பெரிய குலோஸ் ஆகி கொடுத்துச்சு ப்ரோ. அது இப்படியா அந்த கெட்ட சக்தி வந்து உங்களை இவனை கோக்கணும்ன்ற மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லை ப்ரோ. அது எனக்கு நான் வந்து அது எனக்கு சத்தியமா பிடிக்கல. எனக்கு இதை விட சரியான ஹாப்பி ப்ரோ. அதை விட இது பல மடங்கு ப்ரோ. பாத்துங்களேன், இது வந்து பல மடங்கு. நான் ஒரு விஷயத்த நான் இது பண்றேன், இது நடக்கணும் அப்படின்ட்டு நான் கெஸ் பண்றேன், அது அப்படியே எனக்காக செய்யுது. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இந்த பிரச்சனை ஒண்ணு நடக்குது, அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகணும், இது வந்து சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் கெஸ் பண்ண கேட்கறேன் நான். இல்லையா சரி அது பிரச்சனை நடக்கட்டும், நம்ம அதை பாத்துக்கலாம் அப்படின்றேன். அந்த பிரச்சனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சால்வ் ஆகுது ப்ரோ. எப்போ நான் நோ ப்ராப்ளம் இருக்கும்போது அவ்வளவு தைரியமா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்றேன், என் ஃபேமிலி மேட்டரா நான் ஃபேஸ் பண்றேன், எல்லாமே அப்படியே அப்படியே ஒதுங்கி போகுது. நான் கிட்டே வரல. ஒரு அப்கிரேடுன்னு ஒரு படம் இருக்கும் ப்ரோ. அந்த படத்துல என்னன்னா இதே மாதிரிதான், ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கும் அவன் உடம்புக்குள்ள. அவன் என்ன பண்ணுவானா, அவனால பண்ண முடியாதது வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கிட்ட விட்டுருவான், இத பண்ணித்தான் எனக்கு அப்படின்ற மாதிரி. அதை அப்படியே பண்ணி தந்துடும். அப்போ பார்த்த படம். ஆமா, அந்த அப்போ பார்க்கும்போதே எனக்கு அதுதான் தோணும், இந்த மாதிரி தான் யூனிவர்ஸ் அது ஆக்சுவலா அப்படின்னு தோணும். அதுதான் உங்களுக்கு உண்மையா ப்ரோ. யூனிவர்ஸ் சும்மா இல்ல ப்ரோ, எப்பா அது மிகப்பெரிய சக்தி ப்ரோ. அது அவ்வளவுதான் ப்ரோ, அதுதான் கடவுள். அததான் வந்து இவங்க இந்த மாதிரி. ஆனா இதுல மனித வந்து அடிக்க எப்படி சொல்றது, மனிதனை வந்து துன்புறுத்தி பண்ணக்கூடிய விஷயம் வந்து கடவுள் விரும்ப மாட்டார் ப்ரோ. தன்னைத்தானே வருத்திக்கக்கூடிய விஷயத்த கடவுள் விரும்ப மாட்டாரு. இந்த டேப் பண்ற கூட தனியா அழிச்சுக்கிட்டு தான் தன் உறுப்பை தன்னோட இதுவெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் ப்ரோ சமூகம். அது விரும்ப மாட்டாங்க குடும்பமாவே. யூனிவர்ஸ் அப்ப எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்களா, அதனாலதான் விலகி போயிடுறாரு போல. நீங்க சொல்லும் போது அது உண்மையா பிரமிப்பான ஒரு விஷயம் தான் ப்ரோ. அது யூனிவர்ஸ் வந்து எல்லாமே பண்ணணும்னு சொன்னும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த 90 நாள்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இது பயங்கரமான ஒரு
நான் சொல்றத வந்து நான் செஞ்சு கொடுக்குது அப்படின்னும் போது எப்படி இருக்கும் ப்ரோ? பாத்துக்கலாம் அது. அவ்வளவு 20 பேர்கிட்ட கொண்டு போயிட்டு என்ன சேர்க்குதுன்னா 20 பேரு 200 பேர் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. அந்த லீடர்ஷிப் உள்ள நான் அதுக்குள்ள தயாரும் ஆகலாம், எனக்கு அதுக்குள்ள வாய்ப்பும் கிடைக்கலாம். அதுதான் ப்ரோ, இப்போ ரீலாப்ஸ் ஆனதும் நம்ம வந்து சோகமா இருக்க தேவையில்லை. ஏன்னா இதுவும் ஒரு லெசன் தான். இல்ல ப்ரோ, நான் ரியலைஸ் பண்ண காரணம் என்னன்னா, நான் உண்மையா இல்ல ப்ரோ. ஒரு உண்மைதான் யூனிவர்ஸ் நமக்காக எப்படி சொல்றது, அதுக்காக நீங்க உண்மையா இது பண்ணி இது உண்மையா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அது வந்து உங்களுக்காக என்ன வேணா பண்ணும் ப்ரோ. உண்மையா நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் உங்களை சூப்பரா காப்பாற்றும், உங்களுக்காக எல்லாமே பண்ண ஆரம்பிச்சோம் உங்களுக்கு. நான் வந்து உண்மையாவே இல்ல ப்ரோ, நான் பொய்யா இருந்துட்டேன் நான். அதுதான் பெரிய தப்பே. நான் 110 நாளைக்கெல்லாம் நான் வந்து பொய்யாகி நான் சுத்த ஆரம்பிச்சேன் பொண்ணுங்க பின்னாடிலாம். அது போகக்கூடாதுன்னு கடைசியில் பொண்ணுங்க பின்னாடிலாம் சுத்தி ஒரு மண்ணுமே அவளை வேஸ்ட் தான். பாக்குறாங்க, ஈர்ப்புகள் வருது, ஈர்க்கப்படுகிறாங்க, எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி தண்டமா ஒரு மாதிரி ப்ரோ, அது சொல்ல கூட எனக்கு வெக்கமா தான் ப்ரோ இருக்கு. என் ஆம்பளை ஒரு இதுவே நான் இழந்துட்டு நான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாயிடுச்சு எனக்கு. ஆனா நிறைய பேரும் எல்லாரோட டிராபேக்குமே இதுதான் ப்ரோ. இந்த நோஃபேப்ல ரொம்ப ரொம்ப தூரம் போயிடுவாங்க, ரொம்ப தூரம் போயிட்டு இங்க இந்த இடத்துல மாட்டிப்பாங்க. என்ன ப்ரோ, எனக்கு மற்ற எந்த பழக்கமே இல்லை ப்ரோ. இதுல இருந்து தப்பிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த காமன்ற இந்த இது வரவே தப்பிச்சுன்னு வச்சுங்களேன், அது அடுத்த இது போயிடலாம் ப்ரோ ஸ்டேஜுக்கு. நான் ஏன்னா எனக்கு தெரியுது இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லடான்னு எனக்கு தோணிட்டே இருக்குது. ஆனா என் மூளையில ஏதோ ஒண்ணு, இது ரொம்ப பெரிய அற்புதமான விஷயம், இது ஜாலியா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அர்த்தத்துல போய் மாட்டி விட்டுச்சு ப்ரோ. கடைசியில நம்பனும் மனுஷன் தானே ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் வந்து அந்த இதுதான் வந்து மறுபடியும் பின்னாடி இழுக்குது. இல்ல ப்ரோ, மனுஷன் கூட நான் இந்த மனுஷன் கிடையாது, நான் சாதாரண மனுஷன் கிடையாது. சாதாரண மனுஷன் அதை பண்ணுவான், நீ சாதாரண மனுஷன் இல்லடான்னு சொல்லிட்டே இருக்குது என் மனசுல. நீ சாதாரண மனுஷன் இல்லடா, நீ வேற எதுவும் பண்றீங்க. சாதாரண மனுஷன் தான் அதை பின்னாடி சுத்துவான், அதை பண்ணுவான், இதெல்லாம் பொம்பளை பண்ண வச்சு இது பண்ணிருப்பான், நீ அது பண்றவன் கிடையாது, நீ வேற ஏதோ பண்ண போற அப்படின்ட்டு எனக்கு சொல்லிட்டே இருக்கு ப்ரோ. அந்த ஒவ்வொரு நாளுமே அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. பாத்துங்களேன் அந்த ஹாப்பி எங்க இருந்து கிடைக்குது எனக்கு. சொல்ல முடியல ப்ரோ, அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அப்பா இன்னும் இருந்ததுன்னா, நான் உண்மையா இல்லாதனாலதான் எனக்கு இதுவாயிடுச்சு. உண்மையா ஒரு விஷயத்துல உண்மையா இல்லைன்னா அது எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ, சக்சஸே ஆக முடியாது. அதுல கடைசியில இது மாதிரி சுத்தி காலு உண்மையா இல்லாதனால எனக்கு வந்து எனக்கே தெரியுது நான் உண்மையா இல்லை அப்படின்னால எனக்கு என்னென்னமோ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த இதுவெல்லாம் எனக்கு அந்த குறையுது, எனக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்காம. ஆனா நான் வந்து அப்ப கூட என்கிட்ட அந்த ஆற்றல் இருந்தது, ஃபுல்லாலாம் வேஸ்ட் ஆகல. 110 நாள்ல இருந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேஞ்ச் ஆகுறேன். 142 அந்த டேஸ்ல தான் நான் வந்து ரிலாக்ஸ் ஆகுறேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த பவர் இருந்துட்டே இருக்கு, நான் கேட்கறதெல்லாம் நடக்குது. எனக்கு வந்து இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிடணும், நான் பழைய வேலை செஞ்சு இந்த வேலை கிடைக்கணும், அதுல வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண தேவையில்ல, எனக்கு பழைய வேலை கிடைக்கணும்னு நான் கேட்டுட்டே இருக்கேன். ஒரு 1 மந்த்தா கேட்கறேன். இது ஆகிட்டு 1 மந்த்தா நான் வீட்டுல தான் இருக்கேன், எனக்கு கேட்டுட்டே இருக்கேன், எனக்கு வேணும் என்னால பைக் ஓட்ட முடியாது, எனக்கு தேவைன்னு கேட்கறேன். கடைசியில நான் கேட்டு ஓகே ஆயிடுச்சு. ரொம்ப பாடா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். கடைசியில நான் கேட்ட வேலையை எனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு கேட்ட நான் கொடுத்துட்டேன் என்கிட்ட, ஏன்னா அவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில இருந்தது. கண்டிப்பா அந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்துச்சேன். அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே என்னன்னா உலகத்துக்கே வந்துட்டோம் திரும்பி. ஐயோ என்ன பண்றதே தெரியல ப்ரோ. என்னடா அது திரும்பவும் முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ ஆயிடுச்சு எனக்கு. நீங்க மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் பாத்துருக்கீங்களா? மேட்ரிக்ஸ் இல்லையே ப்ரோ, பாத்தது. அதுவும் பாருங்க, அப்கிரேடும் பாருங்க. ஓ தமிழ் டப்பில்ல? தமிழ் இருக்கும், பாக்குறேன் ப்ரோ. அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நம்ம யாருன்ட்டு உண்மையா ப்ரோ, இந்த புத்தா இதெல்லாம் சொல்லுவாங்க யோகிகள்லாம், அவங்க எல்லாம் வந்து ஒரு அமைதி ப்ரோ. அந்த அமைதி வந்து எதனால கிடைக்குதுன்னா இந்த இதுவாலதான் ப்ரோ கிடைக்குது. ஆசை ப்ரோ, அந்த ஆசைனாலதான் ப்ரோ இவ்வளவு பெரிய துன்பமே ஏற்படுது. அந்த ஆசை வந்து கரெக்டான விஷயத்துல இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ நீங்க எப்படி தெரியுமா பேசுறீங்க, சித்தர் மாதிரி பேசுறீங்க.
இல்ல ப்ரோ, நான் அப்படிதான் ப்ரோ ஆயிட்டேன் நானு. எல்லாருக்கிட்டயுமே நான் போயிட்டு நான் இன்னொன்னு பேசுறேன் ப்ரோ. அவங்க வந்து பிரமிப்பா பாக்குறாங்க என்ன. ஏய் நம்ம இவரு எவ்வளவு பண்ணிருக்கா தெரியுமா, இது எப்படி இருக்கு தெரியுமா, யூனிவர்ஸ் உனக்கு வேலை செய்யும்டா உனக்கு அப்படின்னு நான் பேசுறேன். அவங்க வந்து என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னடா சொல்ற, நம்ப மாட்டீங்களா நீங்க, நான் இவ்வளவு சொல்றேன்னடா. எனக்கு ப்ரோ இன்னொன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ, போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிருக்க வேண்டியது ப்ரோ. சொல்லுங்க. அந்த கூகுள் ஆட்சன்ஸ் கூட சொல்லியிருந்தேன் பாருங்க, உங்களுக்கு கேட்டனும் கிடைச்சது அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. அந்த டைம்ல வந்து ஒரு ஆன்லைன் நிறைய பேர் பண்ணக்கூடாது அதை, ஆனா நான் அதை பண்ணிட்டு இருந்தேன் நான் ஆன்லைன்ல. ஓகே. டெய்லி ப்ரோ, டெய்லி மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் ப்ரோ. அந்த நூஃபப்ல இருக்கும்போது டெய்லி ஆன்லைன்ல 1000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பாதிச்சுனே இருப்பேன். நான் என்ன கெஸ் பண்றேனோ அது கரெக்டா வரும் ப்ரோ. உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் கேம்லிங் தான் அது. கேம்லிங். இந்த டீம் மேல நான் கட்டுறேன்டா இது அப்படின்னு. அந்த நோஃபப்ல இருக்கும்போது ப்ரோ, 90 நாள் சேலஞ்சில் இருக்கும்போது நான் அந்த ஒரு 40 நாள் அந்த டைம்லயே வந்து சம்பாரிச்சுனே இருக்கிறேன். நான் கெஸ் பண்றது எல்லாமே வருது. அவ்வளவு எனர்ஜி. நான் இந்த டீமா அப்படின்ட்டு போட்டு நான் பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி 1000 ரூபாய் எப்படி இருக்கும் பாத்துங்க. அப்போ எனக்கு சம்பாரிச்சுனே இருக்கேன் ப்ரோ. எனக்கு அவ்வளவு எனர்ஜி. நான் போடுற டீம் எல்லாம் அச்சுனே இருக்குது. கெஸ் பண்ணி சம்பாதிச்சுனே இருக்கிறேன். ஜாலியா வீட்டுக்கு கொடுக்குறேன். அப்படியே என்னென்னவோ பண்றேன். கடைசியில என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ரீல் பண்ண போய் எல்லாமே மைண்டே இதுவாயிடுச்சு ப்ரோ. அப்படியே திரும்ப பழையபடி பான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மூளை இதுவாயிடுச்சு. என்னால கெஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமேட்டு ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ண காசை எடுத்துட்டேன். இன்னும் திருப்பம் என்னால வந்து அதுல பழையபடி என்னால வந்து வின் பண்ணவே முடியல என்னால. ஆனா இதுல பாருங்களேன் ப்ரோ, இவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது, நம்மளே வேற ஒரு லெவலா மாறுறோம். ஆனா திரும்பியும் அது இழுக்குது பாருங்க பின்னாடி நம்மள. ஆமா ப்ரோ, அது என்ன காரணம், அது எதனால இழுக்குதுன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம வந்து அவ்வளவுதான். நம்ம சொல்றதுலாம் யூனிவர்ஸ் எல்லாமே நம்ம வேற மனுஷன் வேற மாதிரி ஆயிடுவோம் நம்ம. இப்போ பாத்தீங்களா ப்ரோ, நான் வந்து மிஸ் பண்றேன் அந்த டீம் மேல. அந்த டீம் எனக்காக வின் பண்ணி கொடுக்குதா இல்ல நான் வந்து உங்க கூட தெரிஞ்சு நான் அது மாதிரி போட்டிருக்கேன். அதுதான் என்னோட கான்செப்ட். எப்படி அது வின் பண்ணிச்சு, அதுதான் எனக்கு இதுவே. எப்படி நான் கெஸ் பண்ணேன், எப்படி எனக்கு இவ்வளவு காசு எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. ஆனா நான் வந்து ஸ்டார்டிங்ல நிறைய இந்த மாதிரி பெனிஃபிட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேன். அப்பெல்லாம் தான் வந்து இது இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட ஆரம்பிச்ச டைம் அதெல்லாம். அதுக்கப்புறம் பெரிய 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 பெனிஃபிட்ஸ்லாம் நடக்கும்போது தெரிஞ்சது என்னன்னா, முதல்ல ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். அவ்வளவுதான். ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதோட இதுவே போயிருது ப்ரோ. ஆராய்ச்சி பண்ணா அதுவும் யூடியூப்ல போட்டோன்னு வைங்களேன், யூடியூப்ல போட்டோன்னா அதை ஒரு 4 பேர் கேள்வி கேட்பான். இல்ல ப்ரோ, ஆராய்ச்சின்றத விட அப்போ நம்ம உடம்புல என்னதான் இருக்குது, எது நம்ம கேட்டெல்லாம் கொடுக்குதுன்னா அப்ப என்ன, நம்ம உயிர் இருக்குது, ரத்தம் ஓடுது, அது மாதிரியும் ஏதோ ஒண்ணு இருக்குது, கனெக்டிவிட்டி. நம்ம தான் பிரபஞ்சமா இல்ல பிரபஞ்சத்தை கூட நம்ம இணைஞ்சு இருக்குமா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஆமா ப்ரோ. ஆனா இல்ல ஆராய்ச்சி பண்ணது விட்டக்கப்புறம் சில டைம் வரும், சில டைம் வந்து நம்ம மூளையே நம்ம கிட்ட பேசும். இதுதான்டா, இது இப்படி, இது இப்படி. யார் நம்ம மூளையில இருந்து பேசுறதுன்னே தெரியாது. நம்ம மூளை நம்ம கிட்ட பேசும். அதெல்லாம் அதான் ப்ரோ, நமக்கு தெரியணும்னு இருந்தா தெரிஞ்சிடும். நம்மள இல்ல ப்ரோ, ஏன் அது இல்ல ப்ரோ, நம்ம என்ன தேவையோ அது கண்டிப்பா கொடுக்கும் ப்ரோ. நம்ம பிறகுக்கு முன்னாடியே இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்காக படிச்சு எல்லாமே, சாப்பாடு கீப்பாடு எல்லாமே நம்மளுக்காக தயார் பண்ணி வச்சிருச்சு. நம்மளும் அது கூட இணையணும், நம்மளும் அது கூட பேசணும் அப்படின்னா கண்டிப்பாவே நடக்கும் ப்ரோ. சொல்றேன் அதான் ப்ரோ, இந்த காசு வந்து நான் டெய்லி நான் வின் பண்றேன்னா அப்ப பாத்துக்கங்களேன் எப்படி முடியும். அது கேம்லிங்ல இருந்து மிகப்பெரிய ரிஸ்க். ஆனா நான் அது வந்து யாரும் சக்சஸ் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு கண்ட்ரோல், எப்படி கண்ட்ரோல், நான் தோப்பேன், லாஸ் ஆவேன், ஆனா எந்த ஒரு இதுவுமே இருக்க ஸ்டெடியா இருப்பேன். பாத்துக்கலாம், 10 மேட்ச்ல வின் பண்ணலாம், 10 மேட்ச்ல வின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா இருந்து வின் பண்ணேன். அந்த கான்பிடன்ஸ் எங்க இருந்து வந்தது, என்ன நானே கட்டுப்படுத்தக்கூடிய திறமை எனக்கு எங்க வந்தது. புத்தர் சொல்றாரு ப்ரோ, எவன் உண்மையான வீரன் அப்படின்னு புத்தர் யார சொல்றாருன்னா,
எவன் தன் மனதை ஒருநிலையா தனியா தான் தனக்குள்ள போக்கஸ்டா வச்சிருக்கானோ அவன் தான் உண்மையான வீரன் அப்படின்றாரு ப்ரோ. அந்த போக்கஸ்டா நீ ஒரு விஷயத்த சாப்பிடும் போதும் சரி வண்டி விடும் போதும் சரி நீ தான் நான் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி நீ என்னைக்கு நீ இருக்கியோ அப்போ நீ தான் வீரன் அப்படின்னு சொல்றாரு ப்ரோ. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்துங்க. இப்போ சாப்பிடும் போது நம்ம டிவி பார்த்து சாப்பிடுவோம், பைக் ஓட்டும் போது ஏதோ கவனத்தை வச்சு ஓட்டுவோம், ஒரு வேலை செய்யும் போது வேற ஏதோ மைண்ட் வச்சு ஓட்டுவோம். உன் கவனம் கரெக்டான விஷயத்துல நீ போக்கஸா இருந்து நீ செஞ்சினா நீ தான் பெரிய வீரன் அப்படின்னு சொல்றாரு ப்ரோ. புத்தர் எல்லாம் வந்து உண்மையான ஞானி தான் ப்ரோ. வரலாம் ஞானம் பெற்ற ஒரு பெரிய ஒரு காட் தான் வரலாம். நமக்கு இப்ப தெரியுது இல்ல. ஆனா நம்ம நோக்கம் இல்லாத போது ஃபர்ஸ்ட் நார்மல் மக்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க, இவன் சாமியா இருப்பா. நம்ம ஒரு இடத்துக்கு சிரிக்கிறாங்க ப்ரோ. என்னடா சொல்ற, என்ன காமெடி பண்றியா, என்னடா யூனிவர்ஸ்ன்ற பிரபஞ்சன்ற என்னடா ஆச்சு உனக்குன்றா. நான் உண்மையா தானே சொல்றேன், 90 நாள் இருந்தேன்டா, டெய்லி நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சேன்டா, எனக்கு அவ்வளவு ஹாப்பிடா. அது இதெல்லாம் வந்து நீங்க என்ஜாய் பண்றதுலாம் சும்மாடா, அதெல்லாம் போதையெல்லாம் சும்மாடாது. எனக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ் இருக்குடா, அந்த ஹாப்பினஸ் நான் எனக்குள்ள வர வச்சுக்கணும்டா அப்படின்ட்டு இன்னொன்னும் சொல்றேன். என்ன வந்து ஒரு மாதிரி பாக்குறானுங்க அப்படியே. இப்போ அதெல்லாம் வந்து ஆமா ப்ரோ, நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த மைண்ட் கொடுத்துட்டே இருக்கும் போல நம்மளுக்கு. அதே மாதிரி டாபமைன் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கும் போல. டோபமைனுக்காக தான் நான் எனக்கு அந்த கைத்தட்டல் கிடைச்சதுல, அது அந்த கைத்தட்டல் வேண்டுன்றதுக்காக நான் இன்னும் தயாராகணும். இதை விட நான் இன்னும் பேசணும், இதை விட நான் நிறைய பேசணும், இதை விட நான் நிறைய கைத்தட்டல் வாங்கணும், இதை விட நான் பெரிய லீடர்ஷிப் ஆகணும் அப்படின்ற தாட் நமக்குள்ள ஓடிட்டே தானே இருக்குது. கண்டிப்பா அவ பாத்துங்களேன், ஒரு கை தட்டுறாங்கன்னா சும்மா இல்ல ப்ரோ. 4 பேர் நீ பேசுறத வச்சு 20 பேர் கை தட்டுறாங்கன்னா எப்படி இருக்கும் பாத்துங்க உங்களுக்கு. அந்த எக்ஸைட்லாம் ஐயோ என்னால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. கேவலமா இந்த மாதிரி மாஸ்டர்பேஷன் பண்ணின்னு பான் பார்த்துன்னு ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தவன் எப்படி எனக்கு அந்த 20 பேர்கிட்ட முன்னாடி போய் பேச முடிஞ்சது என்னால. இப்படி மாத்த தோணுச்சு பாத்தீங்களா. இப்போ நோ ஃபேபுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. ஆனா நம்ம இப்ப நீங்க நினைச்சிருப்பீங்களாப்பா வேற லெவல் அப்படின்ட்டு, ஆனா இதுவே தாண்டி வேற லெவல்லாம் நடக்கும். நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் ப்ரோ, புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுனே இருக்கும் ப்ரோ. டிராவல் பண்றது சும்மா இல்ல ப்ரோ, பைக் ஓட்டுறதுலாம் நான் அவ்வளோ பைக் ஓட்டுறேன் அவ்வளவு எனர்ஜியா இருக்குன்னா அப்போ இது காரணமே நோ ஃபேப் தான் ப்ரோ. யாரும் டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, டிப்ஸ் தர மாட்டாங்களா அப்படின்ட்டு நினைச்சு திடீர்னு பார்த்தா டிப்ஸ் கொடுப்பாங்க சில பேர், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னுவாங்க. சில பேர்லாம் சாப்பிடவே கூடுவாங்க, வந்து சாப்பிடுங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னுவாங்க. ஸ்டார்டே இருக்காது ப்ரோ அவங்க மாதிரிலாம். அழகா இருப்பாங்க பெண்கள்லாம், சமோசம் அழகான பொண்ணுலாம் பார்த்தேன் ப்ரோ. பார்த்துட்டு கவிதைலாம் சொல்லணும், கவிதைலாம் பொங்குது அந்த உங்களை பார்த்தோன்னே. எனக்கு சொல்லலாமா வேணாமா, நோ ப்ராப்ளம் இருக்குமே கம்முன்னு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்லாம் வந்துட்டேன் ப்ரோ. என்னன்னே தெரியல, அவங்க அவ்வளவு நேசிக்க ஆரம்பிச்சாங்க பெண்கள்லாம். நம்ம பேசுறது நானா பேசுறேன்னு இருக்கும். நான் வந்து கவிதை சொல்லலாம் அவங்கள பார்த்துன்னு தோணுது, உங்களை பத்தி ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஆனா அப்படின்ற மாதிரி தோணுது, ஆனா நோ ப்ராப்ளம் இருக்குமே நம்ம வேணான்ற மாதிரி ரிட்டர்ன் ஆக வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு வந்து எவ்வளவு பொண்ணுங்க ப்ரோ செம்ம அழகா வராங்க, எல்லா பொண்ணுங்களும் அழகா தெரியுறாங்க. குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க எவ்வளவு குழந்தைங்க தானே இங்க இந்த உலகத்தை ஆடுறது அப்படின்ற மாதிரி இன்னொன்னமோ தோணுது ப்ரோ. ரயில்வே ஸ்டேஷன்ல போறோம் ப்ரோ, ரயில்வே ஸ்டேஷன்ல போறேன் அப்படியே வந்து அந்த கூட்டமே என்னென்ன ஏதோ பாக்குறாங்க, யாரோ வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு எனக்குள்ள போகும்போது என்ன எல்லாமே பாக்குற மாதிரி இருந்தது. ரொம்பவே மெஸ்ஸா இருந்தது எனக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ எனக்காக நீ எனக்காக பண்ணிட்டே இருக்கு இந்த பிரபஞ்சம். அதுக்காக நான் உண்மையா இருந்தேன், அது எனக்காக வந்து கண்டிப்பா செஞ்சு கொடுத்தது. ஒரே ஒரு விஷயத்தால திரும்பி போயிருச்சு. இல்ல நான் வந்து உண்மையா இல்ல, அதுதான் என்னோட தப்பு. உண்மைன்றது உண்மையா எல்லா விஷயம் ட்ரஸ்ட் இருக்கணும் ப்ரோ. ட்ரஸ்ட் இல்லாதனாலதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது வாழ்க்கையில. இன்னொரு விஷயம் ப்ரோ, நான் அது கூட போன இதுல சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட இது பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் பார்த்தேன் இந்த நோஃபாவில் இருக்கும்போது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வெளியே சுத்தி இருந்தேன். அப்ப பார்த்தேன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதே போல
இந்த லவ் பண்ண சொல்லிட்டு வரதட்சணை வாங்கிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வாங்கிக்கிறாங்க, வரதட்சணை பத்திரம் கொடுமை பண்றாங்க, கொடுமை பண்ணி சாவடிக்கிறாங்க, இந்த தப்பான ரிலேஷன்ல போறாங்க. எல்லாமே வந்து தவறு தான் ப்ரோ. அதெல்லாம் முக்கியமா ஒரு ஆம்பளை வந்து எப்படி இருக்கும்னா, என்னால முடியும், என்னால இது பண்ண முடியும்னு சொல்றோம் தான் ப்ரோ ஆம்பளை. மத்த வீட்டுல இருந்து புடுங்கின்னு புல்லட் பைக்ல போறவன் ஆம்பளை கிடையாது ப்ரோ. உண்மையா லவ் பண்றவங்க மட்டும் லவ்வும் பண்றானுங்க, ஆனா லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து புடுங்கிக்கிறானுங்க. ரொம்ப ப்ரோ பெண்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க ப்ரோ. அவங்கலாம் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை ப்ரோ. இந்துன்னு சொல்றாங்க ப்ரோ, சாமின்னு சொல்றாங்க ப்ரோ. ஆனா அவங்க மாலை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், உண்மையாவே இது யார் தப்பா நினைச்சாலும் இதான் உண்மை ப்ரோ. அவங்க பீரியட்ஸ் டைம்ல வந்து அவங்கள வந்து விலக்கி வைக்கிறாங்க ப்ரோ. அது எவ்வளவு பெரிய தவறான செயல் ப்ரோ அது. அதெல்லாம் வந்து நான் நிறைய விஷயம் பார்த்தேன் ப்ரோ. எனக்குலாம் மனசே கேட்கல. பெண்களை நேசிக்க ஆரம்பிச்சேன் ப்ரோ. நான் ரொம்ப அழகே அவங்க தான், அவங்க ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சேன். எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சேன் ப்ரோ. நான் இது வந்த அப்புறம் என்ன நான் ஒரு மனிதனாவே உணர்ந்தேன் ப்ரோ. யாரு மனிதன்னா, மனிதனா மதியம் தான் மனிதன். அது எனக்கு கத்து கொடுத்து இந்த நூல் தான் ப்ரோ. இப்ப பாருங்களேன் ப்ரோ, நமக்கு நம்ம ஒரு மனுஷனா ஆயிட்டோம், மனுஷனுக்கு மேலேயும் ஆயிட்டோம். ஒரு நல்ல சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும் யோசிக்கிறோம். ஆமா ப்ரோ. நமக்கு தேவையான எல்லாரும் கிடைக்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், நோ ஃபேப் மட்டும்தான். ஆமா ப்ரோ, உண்மையா இருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து இதுக்கு ஒரு விஷயத்துல இருந்தோம்னா அதுக்கு உண்மையா இருந்தோம் ப்ரோ. ஆனா பாருங்க, இப்போ யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. நல்லவனா அவனும் இப்படி இதை பண்ணும், அதை பண்ணும், அதை பண்ணணும், அதுக்கு ஒரு 1000 வீடியோ போடுறாங்க. ஒரே வீடியோ தான், நோ ஃபேப் பண்ணிட்டு போங்க, ஈஸியா முடிஞ்சிச்சுல. அதனாலேயே சொல்ல மாட்டாங்க ப்ரோ. ஆமா, நீங்க பாத்திருப்பீங்களா, நிறைய பேர் வந்து முன்னேறணும், அதை பண்ணணும். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இப்போ நம்ம நோ ஃபேப்னு ஓப்பனா பேசிட்டேன்னு வைங்களேன், பேசிட்டு அவங்க வந்து அவங்க நோ ஃபேப் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் இதுவாயிட்டாங்க, கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க, அவங்க மாறிட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்து யாரு வீடியோ பாப்பா? அவன் தான் பார்க்கணும், திரும்பி அவனை தான் பார்க்க வைக்கணும். அதுக்கு உண்மையை சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அதுதான் ப்ரோ சொல்றேன். நீங்க வந்து புனிதமா, அதான் நிறைய பேர் சொல்றது, நீங்க உண்மையா இருங்க, நீங்க இதெல்லாம் நடக்கும், பிசினஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் சொல்றாங்க கண்டி. மூல காரணம் எதுன்னு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க ப்ரோ. மூல மாதிரியும் சில பேர் மட்டும் தான் சொல்றாங்களே. என்னடா மூல காரணம், எதுடா நடக்கும், எது எப்பறம் நம்மளுக்கு நடக்கும்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. ஆமா ஆமா, இத சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், இருந்தா பாக்கலன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்க அவனோட சுய சிந்தனையை சிந்திக்க ஆரம்பிச்சிடும் ப்ரோ. அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு மோட்டிவேஷன் தேவை. அந்த மோட்டிவேஷன் யாரு? நான் தான். என் வீடியோ வந்து பாரு, அவ்வளவுதான். உலகத்துல நடக்கிற வியாபாரம் அதெல்லாம் பத்தி யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு வேற டைமென்ஷன் கொண்டு போவோம். அதே போல நீங்களும் வீடியோ போகும்போது நிறைய பேர் கலாச்சிருந்தாங்களா ப்ரோ வீட்டுல? நானே எனக்கே பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு எனக்கு. யாரா இவனுங்களா, என்னதான் பண்றானு இவனுங்களா அப்படின்ட்டு உண்மையா புரியல. ஒரு மனுஷன் வந்து ஒரு டாபிக் எடுத்து பேசுறானா, அதுவும் நீங்க பேசுற டாபிக்கும் இதுதான், கரெக்ட் தான். ஆனா இதுக்கு முன்னாடி பேசுற டாபிக் அதை விட சூப்பரா இருந்தது. இப்ப பேசுறது வந்து ஒரு இதுவா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு நீங்க கலாய்க்கலாமா? அது அப்ப பாத்துங்க அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு சாதாரண யாரு இருந்தாலுமே ப்ரோ அது வந்து பண்ணக்கூடாது ப்ரோ. அது தப்பு. அது வந்து அவங்களுக்கு புரியல. இது நோ ஃபேப்ரோ ஒரு பிரம்மச்சரிய ஒரு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசுங்க. அவங்க பேசுற விதமே வேறையா இருக்கும். ஒரு பிரில்லியன்டான ஜீனியஸான ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வைங்களேன் ப்ரோ, நம்ம என்னதான் தப்பா சொன்னாலும் அவங்க முதல்ல உட்காந்து கேட்பாங்க. கேட்கணும் ப்ரோ. கேட்கறது சொன்னீங்க பாத்தீங்கன்னா லேர்னிங், அதுதான் ப்ரோ முக்கியமே. அதுதான் முக்கியம். லிசன் பண்ணுவாங்க, என்னதான் சொல்ல வரான், இவனோட ஆங்கிள் இருந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா, யாருமே வந்து இந்த மாதிரி சிரிக்கிறவங்க கிண்டல் பண்றவங்கலாம் அவங்க மூளை வந்து கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். அதுதான் நம்ம ஏத்துக்கிட்டு போகணும். எனக்கே கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. ரேஷன் மணின்றவரு அவர் எவ்வளவு இதுவா சொல்லிட்டு இருக்காரு, இவங்களுக்கு ஏன் புரியல, இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஏன் கமெண்ட் பண்றாங்க வந்து, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப திட்டினபுல ஆயிடுச்சு. ஏன் சரி நம்ம ஏன் திட்டணும், நம்ம ஏன் அவங்கள மாதிரி நம்ம கிடையாது, திட்டியா திட்டிட்டு போன்ட்டு எனக்கு என்னோட இதுல பார்க்கும்போது எனக்கு தப்பா தான் இருந்தது. அது நான் அவங்கள வந்து ஒரு மனிதனா பார்க்கல, ஒரு வந்து ஒரு
ஒரு டீச்சரா தான் பார்த்தேன். குரு எப்படி இருப்பாரோ அவருக்கு மரியாதை கொடுப்பேன், நான் எல்லாமே பண்ணுவேன் ப்ரோ உங்களுக்கு. ஏன்னா உங்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு இதுவா நான் பாக்குறேன் நான். அதுதான் ப்ரோ, ஒரு புக் இருக்குன்னு வைங்களேன், அந்த புக்கை எல்லாருமே படிப்பாங்க, ஒரே விதமாக தான் இருக்கும் எழுதி இருக்கிறதெல்லாம். ஆனா அந்த புக்கை படிக்கிறவன் எல்லாம் பெரிய ஆள் ஆவானா கிடையாது. ஆமா ப்ரோ, உண்மைதான் அது. அது என்னமோ ப்ரோ, இப்போ புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சுதான் இருக்கேன் நானு. நிறைய விஷயத்த கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மக்களுக்கு எதனா செய்யணும், என்னோட எனர்ஜி ஃபுல்லா எனக்கு அதுக்காக உதவி செய்யுங்க அப்படின்ட்டு யூனிவர்சிட்டியில கேட்கறேன். அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மரத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட மரம் ப்ரோ, எல்லா மரத்துக்கும் தண்ணி எல்லாம் விடுறேன், செடிங்கெல்லாம் நிறைய நடுறேன். அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்ம இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டியே வந்துச்சு ப்ரோ. அதான் எனக்கு அவங்கள தண்ணியை ஊத்திட்டு பார்க்கும்போது, உங்களாலதான் நாங்க வாழ்றோமே, நீங்கதான் பெரிய ஆளு அப்படின்ட்டு என் மனசுல சிரிச்சுட்டு அவங்க மரத்தை ஒரு ஹக் பண்றேன். இன்னொன்னு நடக்குது ப்ரோ, நீங்கதான் எங்க உலகமே, நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிருந்தது ப்ரோ. நம்ம ஒரு பெரிய ஆளே இல்ல, நம்ம சின்ன ஒரு ஆளு தான் அப்படின்னு நினைக்கும் போது லைஃப் ஹாப்பியா ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு கூட தண்ணி ஊத்திட்டு நம்ம மரத்துக்கு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, எதுக்குப்பா தண்ணி ஊத்திட்டே இருக்க அப்படின்னு. இவங்க எல்லாம் இல்லைன்னா நம்மலாம் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது அப்படின்னு. இவங்களா அப்படின்னாங்க. இவங்கதான் அப்படின்னு அவங்க ஸ்விட்சிங் கவனம் போயிட்டாங்க ப்ரோ. உண்மையா ப்ரோ, தண்ணி ஊத்துறேன், திடீர்னு பார்த்தனா அப்படியே அந்த மரம் வந்து ஒரு மாதிரி அசையுது. எனக்கு நன்றி சொல்லுதா இல்ல வந்து எனக்கு இன்னொன்னு காத்த கொடுக்குதா அப்படின்ட்டு என்னால உணர முடியுது ப்ரோ. அது தண்ணி ஊத்துறேன், அதை பார்க்கும்போது ரொம்ப நன்றின்னு சொல்லுதான்னு தெரியல, பழம்லாம் கொட்டுது. ஒரு சின்ன ஒரு பழம் காய்க்கும் அந்த மரத்துல, அந்த பொட்டு பொட்டுன்னு விழுது. அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு எனக்கு. எப்படிடா இது, ஒரு இயற்கை கூட நம்ம இப்படியும் பழகலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது ப்ரோ. அது நம்ம இப்படியும் பேசலாமா, இப்படியும் நம்ம பேச முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய வரும் ப்ரோ மைண்ட்ல, புதுசு புதுசா. பெரிய செடி கொடியை நட்டு விட்டுட்டேன் ப்ரோ, பெரண்ட சொன்னோம் பாத்தீங்களா, எங்க வீட்டு மேல கொடி மாதிரி படர்ந்து போயிடுச்சு. அப்படி அவ்வளவு பெருசா வளர்த்துட்டேன் நானு. நிறைய பேருக்கு நான் கொடுக்கணும், நிறைய பேருக்கு அதை சொல்லணும் அப்படின்னா நிறைய வளர்த்துட்டேன் அப்படியே வீட்டுல. அதே மாதிரி இந்த முடக்கத்தான் சொல்லுவாங்களா, அது கூட ரொம்ப பெனிஃபிட்னால அதையும் நான் எல்லா செடிக்குமே தண்ணி ப்ரோ, தண்ணியை விட்டுட்டே இருக்கேன். பயங்கரமா இருக்கு ப்ரோ, வாழ்க்கையே ஜாலியா இருக்கு ப்ரோ சொல்லுவாங்க. அதான் இதுதான் ஜாலி, இதுதான் ஜாலின்ற மாதிரி இருக்குது. அதுதான் இப்போ நம்ம எப்படி மாறிட்டோம்ல ப்ரோ. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அப்போ இதெல்லாம் எவனோ ஒருத்தன் உட்காந்து மாத்திருக்கான். இந்த நம்ம காசு பின்னாடி ஓட வச்சு, நம்மளோட எனர்ஜியை இழக்க வச்சு, நம்ம வந்து அவனுக்கு அடிமையாகணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் யோசிச்சு பிளான் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாலும் நம்ம மற்றவங்க மேலே நம்ம கருணை, இந்த மாதிரி பாசிட்டிவான எமோஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இவன் எப்படி பெரிய ஆளானா இவனை வந்து கீழே இறங்கணும் அப்படிலாம் யாரும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம உலகமே பாசிட்டிவ் ஆயிரும் கண்டிப்பா. உண்மையா ப்ரோ, நான் இப்பெல்லாம் பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணி லேடிஸ் வந்து அவங்கள வந்து இதுவாதான் முக்கியமா இப்ப பாக்குறதே இல்லைன்னு வச்சுக்கலாம். அவங்க கண்ணை மட்டும் பாத்துட கூடாது, தேவையில்லைன்ற மாதிரிலாம் தோணுது. சில பேரை பார்த்தா ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க சின்னதுதான் ப்ரோ, நல்லாவே தெரியுது. டேய் நீ ஏதோ இதுல மாட்ட போற, உன் மைண்டு உன்னை தப்பா இருக்குதுன்னு தெரியுது. தெரிஞ்சுமே நான் ஏன் போனேன்னு எனக்கு தெரியல ப்ரோ. பாருங்க, இவ்வளவு எல்லாமே நடந்துச்சு ப்ரோ, இவ்வளவு எல்லாமே நடக்குது. அதுதானே இதுவே, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்ப்பா. ரொம்ப இதுவாயிடுச்சு ப்ரோ. காக்கா எல்லாம் வருது எங்க வீட்டாண்ட, சாப்பாடுலாம் வைக்கிறேன் காக்காவுக்கு, பிஸ்கெட் எல்லாம் போடுறேன், கோழிங்களுக்கு இன்னொன்னு கொடுக்குறேன், சாப்பிட போடுறேன், நாய்ங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுறேன், புற பாக்கெட்டு டெய்லி நாய்ங்களுக்கு 5-6 புற பாக்கெட்டு வர நாய்ங்களுக்கு எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். சூப்பரா இருந்தது ப்ரோ. எறும்புக்கெல்லாம் எறும்புலாம் சக்கரெல்லாம் போட்டுக்கிறேன் ப்ரோ. அதுவும் ஒரு உயிரினம் தானே, சர்க்கரைய கொஞ்சம் போட்டு விடுறேன், வெள்ளங்கள்லாம் போடுறேன், சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. ரொம்பவே ஒவ்வொரு ஜீவராசியும் பார்க்கும்போது ரொம்பவே அன்பா, ரொம்ப இதுவாயிடுச்சு எனக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கேடா, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கேடான்ற மாதிரி இருந்துருக்கு. ஆமா, இப்படிதானே ப்ரோ முன்னோர்கள்லாம் இருந்திருக்காங்க, நம்ம தான் நடுவுல மாறி இருக்கோம். ஆமா ப்ரோ, அதுவும் ஒரு உயிரினம் தானே.
இந்த படத்தை இந்த பாடல சொல்லுவாங்க ப்ரோ. இந்த பக்ரீத் ஏதோ ஒரு படம் ப்ரோ. அரும்பும் எறும்பும் நம் சொந்தம் திரும்பும் திசையெல்லாம் ஆனந்தம் சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம சொந்தம் தான் ப்ரோ. அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவங்களுக்கு அதான் காக்காக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறேன், நாய்களுக்கெல்லாம் இது சாப்பாடு வாங்கி போடுறேன், இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். மெடிடேஷன் பண்ணுவீங்களா ப்ரோ நீங்க? ப்ரோ அதுதான் ப்ரோ பண்ணவே இல்லை ப்ரோ. பண்ணாதனால ப்ரோ நான் மாட்டிக்கணும்னு பிரச்சனை இல்லை. நான் இது கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நம்ம 100 நாள் பண்ணேன் ப்ரோ. அதுக்கப்புறமேட்டு நான் பண்ணல ப்ரோ. அதுதான் ப்ரோ பிரச்சனையே எனக்கு. இப்ப நம்ம சொல்றோம்ல ப்ரோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம், இதெல்லாம் வெறும் மெடிடேஷன் பண்ணானா ஒரு அதுவே பல வருஷம் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இது பேர் தான் அவேக்கனிங் சொல்லுவாங்க. என்ன ப்ரோ அவேக்கனிங் சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அதான் நம்ம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நார்மலான இதுல இருந்து திடீர்னு உலகமே மாறிடும். என்னடா இது வேற உலகம் மாதிரி இருக்கு அந்த மாதிரி. இதுக்கு மெடிடேஷனு 2-3 வருஷம் தொடர்ந்து பண்ணாதான் இந்த மாதிரி கிடைக்கும். ஆனா பாருங்க நோஃபாப்ல ஷார்ட்கட்டு. என்கிட்ட ஒரு போட்டோ கூட இருக்கு ப்ரோ, நான் உங்களுக்கு அனுப்புறேன். அது ரொம்பவே பிரமிப்பான ஒரு விஷயம் தான். அது கொஞ்சம் போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படின்னா பண்ணனா எறும்புங்க சுத்திட்டு இருந்தது. ஓகே சரி இந்த எறும்பு சுத்துது, தண்ணி எப்படி இருக்கும், தண்ணி இருக்காது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அந்த வாட்டர் மூடியில வச்சு வச்சேன். பார்த்தா எல்லா எறும்பும் வந்து குடிக்க ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. அதை நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நீங்க அதை கண்டிப்பா போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதை சென்ட் பண்ணுங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஏதாவது பைக் போட்டோ சென்ட் பண்ண சொன்னீங்களா? ஆமா கண்டிப்பா ப்ரோ பண்றேன் நான். அது சரி உங்ககிட்ட நான் பேசணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணியிருந்தேன் ப்ரோ. என்ன பண்றது, நான் வந்து ஒரு உண்மையா இருந்தாதான் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு. நம்ம பொய்யா இருந்துட்டோம்னு வச்சுக்கலாம், அது நம்ம சொன்னாலுமே அது எனக்கு வேஸ்ட் தான் தோணுச்சு. நான் வந்து உங்களுக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணவே இல்லை அந்த டைம்ல. ஓகே ஓகே. பொய்யா இருந்தாலும் இருக்கணும். ஆமா சொல்லுங்க ப்ரோ. அதான் பொய்யா இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம யாருக்கிட்டே சொல்லணும். டேய் நீ தான் பொய்யா இருக்கேடா, நீ எப்படா அப்படிதான் தோணும். நீ எப்படா நீ அடுத்தவனுக்கு இதை சொல்லுவ, நீ எப்படா அதுக்கு எப்படி தகுதியானவனா இருப்ப அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்விதான். உள்ள ஒரு கெட்டவன் இருக்கான், அவனை வந்து கம்முன்னு படிக்க வச்சிடணும். அவன் வந்தான்னு வச்சுக்கேன் பண்ணிட்டு போயிடான் ப்ரோ. கேப் கிடைக்குமான்னு பாப்போம். எவ்வளவு ப்ரோ ரொம்பவே பண்ணிட்டேன் ப்ரோ. ரொம்பவே அது வந்து ஒரு இதுவாவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இல்ல நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம வந்து வேற மாதிரி மேல போகணும் அப்படின்றதுக்காக என்ன ஆச்சுன்னா மைண்டே திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல ப்ரோ. திடீர்னு ஒரு மாதிரி அமைதியாயிடுச்சு. மைண்ட் எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். ஏன்னா அதான் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆயிட்டேன் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இப்ப அதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆயினே வருது. டே ஸ்டார்ட் ஆயிட்டு வருது. ஓகே ஓகே ஓகே. திருப்பும் அப்படியே கடைசி வரைக்கும் போச்சுன்னா மிகவும் ஆனந்தமா இருக்கும். என் லைஃபே மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. கண்டிப்பா மாறும் ப்ரோ. புது 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 எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். இன்னும் ஆமா ப்ரோ. நோஃபாப்ல இருந்துன்னே இருந்தோம்னு வைங்களேன், இப்போ இதுதான் எண்டுன்னு நினைப்போம். அது ஒண்ணு புதுசா ஒண்ணு பண்ணி காமிக்கும், இது பாரு அப்படின்ட்டு. அது போயிட்டே இருக்கும், ஜாலியா இருக்கும். அதான் ப்ரோ இந்த உயிரினங்கள்லாம் நேசிக்க ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா, அது பெரிய விஷயம் தானே. அது சாகரம் கூட சிரிப்பான், என்னடா பண்ணி நிக்கிற, எறும்புகள்லாம் சீனியை போட்டு நிக்கிற, எறும்பு என்னடா இதுவாடா அப்படின்னு நம்ம கிண்டல் பண்றவனா இருக்கான் அவங்க. காக்காக்கு சாப்பாடு வைக்கிறேன் வீட்டுல, என்ன காக்காக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு. அவங்க என்ன கோழிக்கெல்லாம் போடுறியா, நாய்க்கெல்லாம் போட்டு நிக்கிறியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இருக்கோ இல்லையா டெய்லி 10 ரூபாய்க்கு என்னால முடிஞ்சதுக்கு 10 ரூபாய்க்கு புறா வாங்கி போட்டுருணும்பா நாய்க்கு அப்படின்ட்டு அந்த பக்கம் போனால நாய்களுக்கு வாங்கி போடுவேன். அது ஒரு சந்தோஷமா இருக்கும் சாப்பிடுறத பார்த்துங்க உங்களுக்கு. ஒரு மனிதனா இப்படி இருந்தா கண்டிப்பாவே அவன் வாழ்க்கையில ஹாப்பியாவே இருந்துடலாம் ப்ரோ. கண்டிப்பா இதுதான் ப்ரோ ஹாப்பி, இதுதான் ப்ரோ சந்தோஷம் நினைக்கிறேன் நான். இதெல்லாம் காசு கொடுத்தா கிடைக்குமான்னு கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையா இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணணும் கண்டிப்பா. உண்மைதானே ப்ரோ, உண்மைதானே இது. உண்மை என்றுமே மறைக்க முடியாது ப்ரோ. பாப்போம் என்ன கமெண்ட் எடுத்துன்ட்டு காசு கொடுத்து சொல்ல வைக்கிறான். காசுனா ப்ரோ காசு நான் சொல்றேன், டெய்லி இவ்வளவு காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்றேன். நான் ஏன் ப்ரோ சொல்ல வைக்கணும். நம்ம கேட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இதுல நம்ம இருந்தோம், நம்ம டெய்லி அவ்வளவு காசு சம்பாதிக்க முடியும். இப்போ நோஃபாப்ல இருக்கும்போது
காசு கிடைக்குது ப்ரோ உண்மையாவே. ம். அதெல்லாம் பாலத்துல தள்ளி விட்டுல. ஆமா, பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் காலியா இருக்கும். ஆமா இப்பெல்லாம் வந்து காலியாவே இருக்காது. ஆமா. எப்படியாச்சும் ஒண்ணு போச்சுன்னா இப்படி நம்ம செலவு பண்ணோம்னா இப்படி வந்துடும். அதே போல ம் சிக்னல்ல நிக்கிறேன், சிக்னல் போட்டாங்க, ம் பிச்சை கேக்குறாங்க அந்த பாட்டி. ம் யாருமே கொடுக்கவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு வண்டியை விட்டு இறங்கி என் பர்ஸ்ல இருந்து எடுத்து சில்லறை இருக்குது ப்ரோ. எவ்வளோலாம் பார்க்கல ப்ரோ. மொத்த ம் சில்லறையும் அப்படியே கொட்டி இந்தாங்க பாட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ப்ரோ. அப்படியே எல்லாமே ஆ பாக்குறாங்க, சிக்னல் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பாத்துட்டு இருக்காங்க. ஆ பாத்துட்டு பிரமிப்போம், ஏறான் நான் திரும்பி பாரு எல்லாமே என்ன பாக்குறாங்க, என்ன புதுசா ஏதோ காரியம் பண்றான்ற மாதிரி என்ன எல்லாம் பாக்குறாங்க. சிக்னல்ல இருந்து வண்டி விட்டு இறங்கி கீழே அவங்க கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணி இந்தாங்க பாட்டி வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கையில கொடுத்துட்டு சொல்றேன் ரொம்ப நன்றிப்பான்னாங்க. வச்சுங்க பாட்டி அப்படியே இப்படி கையை ஒரு போஸ்ட் காட்டிட்டு வச்சுங்க ஹாப்பியா இருங்க சொல்லிட்டு கம்முன்னு வந்துட்டு வண்டியில உட்காந்தா கொஞ்ச நேரம் சிக்னல் போட்டாங்க, வண்டி எடுத்து கிளம்பினேன். செம்ம சந்தோஷம். அப்படியே அப்படியே ஒரு மாதிரி பறகணும், அப்படியே ஒரு பெரிய விஷயம் பண்ண மாதிரி. காசா போட்டேன் உங்களுக்கு 30 ரூபா கூட வச்சுங்களேன், அந்த காசு நான் சம்பாரிச்சுப்பேன். ஆனா அந்த ஹாப்பினஸ் வந்து 30 ரூபாய் எனக்கு கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் தான் எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் அந்த வயசானவங்களை வந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது நம்மள எது சந்தோஷப்படுத்துதோ அது பண்ணலாம் ப்ரோ. உண்மை ப்ரோ, நிறைய இருக்கு ப்ரோ. சாப்பாடு எப்படி சொல்றது, சில டைம்ல வந்து பைக் ஓட்டிட்டு இருப்பேன், சாப்பாடு கூட காசு இருக்காது ப்ரோ. இதெல்லாம் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான். இந்த நோ ப்ராப்ளம் எடுக்கிறேன், வேலையை விட்டுட்டு போயிட்டேன், பைக் ஓட்டிட்டு இருக்கேன், பசிக்குது, என்கிட்ட காசு இல்லை, ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க, 30 ரூபா பிரிஞ்சு தான் ப்ரோ. உண்மையா சொல்றேன், 30 ரூபா பிரிஞ்சு தான். அதுதான் வாங்க, அதுதான் என்கிட்ட காசு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் யோசனை பண்ணுவேன். கடைசியில 30 ரூபா பிரிஞ்சு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. எல்லாமே சாப்பாடு 90 ரூபாய் 100 ரூபாய் 70 ரூபான்றாங்க. என்ன பண்றது, பயங்கரமான பசி வேற எனக்கு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆனா பாருங்களேன், ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன், இங்க இருக்குமான்னு போயினே இருக்கேன், டக்குன்னு பார்த்தா அங்க அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமைப்பாயிடுச்சு ப்ரோ. சாப்பாடு யாரு போட்டா என்ன, பசி தானே, பசிதான் போடுறாங்க. போனேன், கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அப்படியே ஒரு யூனிட் ஒரு டேங்க் சொல்லிட்டு ரொம்ப நன்றி, பசியை ஆட்டுட்டீங்க நீங்க அப்படின்ற மாதிரி செமையா இருந்தது ப்ரோ. சாப்பாடு எல்லாம் சுத்தி நிக்கிறேன், சாப்பாடு உனக்கு இங்க இருக்குடா நீ போறான்ற மாதிரி யாரோ ஒரு மாதிரி இருந்தது ப்ரோ. பைக் எடுத்துன்னு போறேன், பார்த்தா அங்க அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க சுட சுட. ஃபுல்லா என் வயிறு முந்த சாப்பிட்டு யூனிவர்ஸ் ஒரு டேங்க் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்காக இன்னும் இருக்காங்க போல வேலை செய்யறதுக்கு யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேங்க் சொல்லிட்டு யோசிக்கிறேன் பயங்கரமா. சில நேரங்கள்லாம் சில காசெல்லாம் தேவைப்படும் போது நான் கேட்பேன், காசு வந்துடும் நம்பிக்கையா இருக்கும், எப்படி வரும்னே தெரியாது, வரத்துக்கான வழியே இருக்காது. சரி நம்ம வழியை பத்திலாம் யோசிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு விட்டுருவேன். திடீர்னு ஒரு மேஜிக் நடந்து அப்படியே காசு வந்துடும், இதை வச்சுக்கடா, இது கிரெடிட் ஆயிரும். அதெல்லாம் நார்மலா எப்படி ப்ரோ, அனுபவிக்கவும் முடியாது ப்ரோ இந்த மாதிரி. சொல்றேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா கடவுள் பேரை சொல்லி ஒருத்தங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க எனக்கு. எங்க அம்மா சொல்றேன் அதுதான் கடவுள் அப்படின்றாங்க. கடவுள் நான் ஒத்துப்போமா, ஆனா அதுல இருக்கிற மூட நம்பிக்கை நான் ஒத்துக்கவே மாட்டேமா அப்படின்னு அவங்க அது ஒரு வாக்குவாதம் எனக்கு. அது அதனால தான் ப்ரோ, கடவுள் நம்ம யோசிக்கிறது உண்மையானது வேற ப்ரோ. ஆமா ப்ரோ, உண்மையதான் இங்க காமிக்கவே கூடாதுன்னு இருக்காங்களே. நீங்க சொன்ன மாதிரி தானே, முருகருக்கு 2 பொண்டாட்டி சொன்ன கதை தானே அது. ஆமா, அது எப்படியாப்பட்ட ஒரு இதோ எப்படியா மாத்திட்டானு பாத்துக்கங்க அப்போ. ஆமா, உண்மையை இங்க காமிக்க கூடாதுன்னு இருப்பானுங்க, உண்மைக்கு மேல ஒரு கதை எழுதி இருப்பாங்க. தன்னை உணர்ந்தவன் கண்டிப்பாவே அவன் தன்னை உணர்ந்தான்னு வச்சுக்கலாம் ப்ரோ, அவன் சக்சஸ் தான் ப்ரோ. அவன் தன்னை உணரா மனிதன் அப்படின்னு சில விஷயம் சொல்லுவாங்க. தன்னை உணரா மனிதன் எதுவுமே சாதிக்க முடியாது, உன்னை நீ தெரிஞ்சினாதான் மற்ற விஷயம் நீ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல உண்மைதான் ப்ரோ. ஆமா, இப்ப எல்லாரும் ஒரு சைடு தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம உணர்ந்துட்டோம்னா எது உண்மை எது பொய் எல்லாமே தெரிஞ்சிடும். அவ்வளவுதான், யாரையும் இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. எது நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்குது, எது நம்ம துக்கத்தை கொடுக்குது, நிறைய விஷயம் யோசிக்க தோணுது ப்ரோ. இதனாலதான் நம்மளுக்கு துக்கம் வருது, இதனாலதான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்ட்டு பிரிச்சு பாக்குறேன். பிரிச்சு பாக்குறது இதனாலதான் துன்பம் வருதா நம்மளுக்கு. அப்ப இது நம்ம பண்ணவே கூடாது, இதை நம்ம அவாய்ட் பண்ணிதான் ஆகணும். இதை அவாய்ட் பண்ணா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம இதை கொண்டு போகலாம், இந்த ஹாப்பினஸை கொண்டு போகலாம்.
அப்படின்ட்டு தோணுது. இது ஸ்டாப் பண்ணிட்டா போதும் ப்ரோ, நமக்கு ஹாப்பினஸ் தானாவே நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இனி அடுத்து வர்றது எதுவுமே நமக்கு கெட்டதாவே இருக்காது ப்ரோ. இப்போ கெட்டதுன்னு ஒரு உண்மையா ப்ரோ. விஷயம் நடந்தாலும் அது எதனால ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். அது நமக்கு வந்து ஒரு லெசனை சொல்லி கொடுத்துட்டு போக தான் நடக்கும். எல்லாமே நம்ம பாசிட்டிவா தான் பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் லைஃப் ஜாலியா போக வேண்டியதான். இதுதான் ப்ரோ ஜாலி. டிராவல் பண்ண வேண்டியது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலி இதுதான். நிறைய பசங்க கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், இதை பண்ணுங்கடா, இதை பண்ணீங்கன்னா நீங்க அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, நம்ம மனுஷனுங்க, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா நம்ம மனுஷன் கிடையாதுடா, நம்ம மனுஷன் தான்டா, ஆனா இந்த மாதிரி பண்றக்கூடிய மனுஷன் கிடையாதுடா நம்ம அப்படின்ற மாதிரி சொன்னேன் நானு. நம்ம இது மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுடா நம்ம இதையே நம்ம எப்படி சொல்றது, புலன்களை அடக்கக்கூடிய தகுதி படுத்தவர்கள் நம்மளா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இந்த படம் சொல்லுவோம், பாட்டை சொல்லுவோம், அயன் பாட்டுல ப்ரோ, புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் ப்ரோ. அதான் உனக்காக நில் எது வேணும் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும் பார்த்தீங்களா, பேட்டை. அதுதான் அதுவே ஆமா ப்ரோ. அது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தான் சொல்லியிருக்கோம். ஆமா. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்குமா என்ன? அதான் எல்லாமே இருக்குது, நம்ம தான் பார்க்கல. ஆமா, அதான் கையில் இருக்கிறது தொலைஞ்சா இன்னும் புதுசா கிடைக்கும்னு சொல்லுவாரு. ஆனா ஆசை அடைக்கிற தெரிஞ்சா எல்லா காலடியில கிடைக்கும். உண்மையா காலடியில கிடந்தது எனக்கு. எல்லாமே நம்ம இது பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லாமே நம்ம எப்படி சொல்றது, நீ போத்தாவில்ல உனக்காக நான் செய்யறேன்ட்டு நம்மளுக்காக செய்வாங்க. பிரபஞ்சங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்காக. உனக்காக நான் பண்றேன், நானு உனக்காக நான் செய்யறேன் அப்படின்னு செய்யும் போது செய்து. அவ்வளவுதான் ப்ரோ. ஆமா ப்ரோ. நான் பேசுறேன் பாத்தீங்கன்னா இன்னொன்னு பேசிக்கிறேன் பாரு. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ. நீங்க தான் முதல்ல ஒரு இதுவான ஆளு. நீங்க உங்களுக்காக நான் இப்படி பேசக்கூடிய ஆளையில நானு பொறுமையா நான் பேசிட்டு இருக்கேன். நானு கண்டிப்பா ப்ரோ. எடுத்து கவுத்தன்னு பேசிட்டு இருப்பேன். சில விஷயம் கவனிக்க கூட மாட்டேன், என்ன சொல்றாங்க கவனிக்க மாட்டேன். இப்ப நிறைய விஷயம் நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். தப்பா சொல்றேன்னா சரியா சொல்றேன்னா என்ன சொல்றான்னு கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்கறேன். ஓ அவங்க இதெல்லாம் சொல்றாங்களா, ஓகே எனக்கு இதுல எனக்கு பிடிக்கல, எனக்கு இது முரண்பாடு, சில விஷயம் பிடிச்சிருக்கு, அதனால எடுத்துக்க வந்துடுறேன். நிறைய பேர் அதான் சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் கேளுங்க என்ன சொல்றான்னு கேளுங்க. எல்லாமே சூப்பரா பேசுறேன், நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பரா போயிட்டு இருக்கு. சண்டை இல்ல, பிரச்சனை இல்ல. பிரச்சனைக்கு காரணம் இதுதானே, அப்ப இந்த காரணத்தை நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு தான் தோணுது. நம்ம தான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறோம். போயிட்டு பிரச்சனை வந்து நம்மள தேடி வரல, நம்ம தான் போய் மாட்டிக்கிறோம். அங்க இருக்குதா, நான் வரேன், நான் போய் மாட்டிக்கிறேன் போயிட்டு. நிறைய யோசிச்சு போடுங்க ப்ரோ. அதெல்லாம் இது பண்ண முடியாது ப்ரோ, கொஞ்சம் நிறைய இருக்குது. நம்ம நிறைய விஷயத்தை பத்தி சொன்னாதான் அது பண்ணணும். நீங்க பண்ணுங்க ப்ரோ, முதல்ல நீங்க எல்லாம் பண்ணாதான் ப்ரோ என்ன மாதிரி லீடர்ஷிப் நிறைய என்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் உருவாயிட்டே இருப்பாங்க. நான் இப்ப உருவானல, நான் வந்து நிறைய பேர் சொல்லுவேன், என்னால ஒரு 2 பேர் உருவாகட்டுமே. அது எல்லாமே உங்களுக்கு தான், அது உங்களுக்கு அந்த நன்மை வந்து எல்லாமே உங்களுக்கு தான் சேருங்க. அது உங்களோட ஹாப்பியான வாழ்க்கைக்கு நான் ஒரு ஸ்டார்டிங்கா இருக்கேன் அப்படின்றபோது சந்தோஷம் தான். ப்ரோ நிறைய டைம் நினைப்பேன் ப்ரோ, உங்களை ரேஷன் மணியா அவரா சூப்பர், அவரு பெரிய இது, நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னா நிறைய டைம்லாம் யோசிச்சிருக்கேன் நான். என் சக்ஸஸ் காரணம் சில விஷயத்த நான் பண்ணும்போதுலாம் உங்களை தான் சொல்லணும், உங்களை தான் முன்வெற்றி சொல்லணும் அப்படின்ட்டு நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். என்ன கேட்கும் போது கூட நீ எப்படா இப்படி ஆன அப்படின்னு என்ன கேட்கும் போது கூட எனக்கு ஒருத்தர் லீடர்ஸ் குரு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லி தான் இந்த மாதிரி ஆன, இவரு தான் அவரு அப்படின்ட்டு நான் காட்டணும்னு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்படுவேன். நிறைய கனவுலாம் ஒரு இந்த மாதிரி லீடர்ஷிப் ஆனாலும் நான் பேசணும், எல்லாம் கூப்பிட்டு நான் பேசணும், இவர் தான் குரு பாருங்க அப்படின்னு நான் சொல்லணும்னா ரொம்ப ஆசைப்படுவேன். ஒரு 50 பேர் மத்தியில கூட நான் பேசும்போது கூட நீ எப்படி இப்படி ஆன அப்படி காரணம் எனக்கு வேஸ்டன் மணின்னு ஒருத்தர் குரு இருக்காரு, அவரு பிச்சை கேட்டு நான் அந்த மாதிரிக்கு நான் ஆனேன் அப்படின்ட்டு உங்க போட்டோ காடி இவர் தான் வேஸ்டன் பண்ணி இவரோட யூடியூப் சேனல் தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இதுவும் நீங்க இது பண்ணிட்டீங்க. நீங்க யாருன்னு நான் யாருன்ற இதுவை தூண்டுற அளவுக்கு நீங்க அது கொடுத்துருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் தான். பாருங்க ப்ரோ, இப்பயே நம்ம இந்த அளவுக்குன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நம்ம வேற இடத்துல கண்டிப்பா இருப்போம். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா நான் உங்களை பாப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. பார்க்கலாம் கண்டிப்பா. ரொம்ப பேசிட்டேன் ப்ரோ நினைக்கிறேன், இதோட முடிச்சுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ.
ஓகே ப்ரோ. மாற்றம் என்பது நம்மலேருந்து தொடங்கட்டும் ப்ரோ. நீங்களா இப்போ மாற்றம் வந்து நம்மலேருந்து தொடங்கட்டும் ப்ரோ. அவ்வளோதான், நம்மக்குள்ள இருந்து தொடங்கட்டும் மாற்றம். அவ்வளோதான் ப்ரோ. ஹாய் நண்பா, நம்ம சேனல் நிறைய பேர் நோஃபேப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம சைட்லேருந்து ஒரு புது ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நோஃபேப் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேர் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை ஆடியோவாக கேட்க முடியும். அதே மாதிரி டெய்லி போஸ்ட் உங்களால் பார்க்க முடியும். அந்த போஸ்ட்டை பார்க்குறது மூலிமா உங்களால் மோட்டிவேட்டடாக அடுத்தடுத்த நாள் போக முடியும். மேலும் இந்த ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் வைக்கிறதுக்கான நிறைய பிளான் இருந்தது. ஆனால் அதுக்கான காசு இல்லாத காரணத்தால் பேசிக்கான ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆப்க்கான ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்ககிட்டேருந்து எங்களுக்கு தேவை. இது ஒரு பீட்டா வெர்ஷனாக நாங்கள் விட்டுருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ 100 டவுன்லோட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ரெகுலரான போஸ்ட்டையும் வாரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியோவை நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ. ஹாய் ரேஷ்மன் ப்ரோ, வணக்கம். திஸ் இஸ் மீ விக்னேஷ். தெரில, திஸ் இஸ் மை 112 days நோஃபேப் சேலஞ்ச். 100 day கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது உங்ககிட்ட சொன்னேன், நான் 100 day கம்ப்ளீட் பண்ணதும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ப்ரோன்னு. பட் வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்ததால் என்னால் சொல்ல முடியல. அண்ட் எனக்கு அந்தளவுக்கு பேச தெரியாது ப்ரோ. ஏதாச்சும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் வந்து ஒரு சின்ன கதையிலேருந்தே ஆரம்பிக்கலாம். என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம்ன்ட்டு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெருசாக வளவலன்னுலாம் நான் சொல்ல விரும்பலை. 2013 வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போனேன், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே. ஸோ 2 years நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அது இதுன்னு பிரிஞ்சிட்டோம். ஸோ எதுவும் ப்ராப்ளம்லாம் பண்ணிக்கல, நானும் சரி அவங்களும் சரி. பட் அதுக்கப்புறம் ரொம்ப சஃபர் ஆகிட்டேன். நான் குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு ரொம்ப ஆல்கஹாலிக்காக மாறி ரொம்ப மோசமான லைஃப் ஸ்டைலில் மாறினதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு 1.5 year ஒரு மாதிரி போச்சு. ஒரு 2016 வந்து ஒரு 17 வரைக்கும் ஒரு மாதிரி போச்சு. ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடிலாம் ஜிம்மில் போய் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பாடி பில்டிங்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சரி, லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இப்படியே போனால் லைஃப் என்ன ஆகும் அது இதுன்னு யோசித்து எங்கள் அம்மா அப்பாக்காக பார்த்து சரி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நான் வேறு கொஞ்சம் சூர்யா ஃபேன், ரொம்ப டை ஹார்ட் ஃபேன். இன்ஸ்பயர் அவர் வாரணமாயிரம் மூவிலாம் பார்த்து ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு 2016 டிசம்பர் to 2017 வரைக்கும் 1 year ரெடி ஆனேன் பாடி பில்டிங்க்கு. ஸோ கொஞ்சம் குண்டாக இருப்பேன் நான். 1 year ஃபஸ்ட்டு ஃபேட் லாஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மசில் கெயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மசிலை டோன் பண்ணதுக்கப்புறம் 5th place வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் காம்படிஷன் பண்ணி என்னோடய கேட்டகிரியில். ஸோ அதுக்கப்புறம் ஓகே நல்லா போச்சுன்ற மாதிரி இருந்து கரெக்டாக 1 week ஒரு பெரிய லைஃப் சேஞ்ச் மூமெண்ட் நடந்தது எனக்கு, எதிர்பார்க்காத விதமாக. என்னோடய 2 மசிலும் காஃப் மசில் கிட்ட நர்வ் வந்து சதை அழுகி நரம்பு இறந்து போச்சு. உள்ளே ஃபுல்லாக 2 கால்லையும் காஃப் மசில் உள்ள சதை அழுகி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வசதிலாம் இல்லை எனக்கு. காம்படிஷனே அப்படி கொஞ்சம் கடன்லாம் வாங்கி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் 1.5 month ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், ஜிஹெச்சில் தான், பாண்டிச்சேரி ஜிஹெச். அதுக்கப்புறம் வந்து 6 தடவை சர்ஜரி நடந்தது. ஸோ 3வது சர்ஜரிக்கு மேலே வந்து காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, முட்டி வரைக்கும். எனக்கு என்ன பண்ணுறது ஏதுன்னே தெரியல. ரொம்ப அவ்வளோதான் லைஃபே போயிடுச்சுன்னு நினச்சேன். என்னடா இப்போ தான் ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்தோம், மறுபடியும் அதை விட மோசமான விஷயமா ஆகிடுதுன்னு யோசித்தேன். ஸோ ரொம்ப சஃபர் ஆகி அவ்வளோதான் லைஃப், இதுக்கப்புறம் நடக்க முடியாது சொல்லிட்டாங்க, வீல் சேர் தான் சொல்லிட்டாங்க, 2 வருஷம் ஆகும் நீ நடக்கிறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அது இதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபிசிக்கல் சேலஞ்ச் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கிடையாது.
ஒரு 40% என்னோட 50% என்னோட கால் ஆக்ஷன் இல்லை ஃபுட்டில் பாதத்தில். ஸோ ஸ்ப்ளிண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணி என்னால் நடக்க முடியும். ஸோ வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்த ஒரு மாதத்துலேயே நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டிக் வச்சு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம். அவங்க 2 years சொன்னாங்க, நான் 1 yearலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் சொல்லுவாங்களே, எவ்ரி ஒன் கேன் மெஷர் டிசபிலிட்டி பட் நோ ஒன் கேன் மெஷர் ஏபிலிட்டின்னு. ஸோ என்னோட எபிலிட்டியை யாராலையும் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வாக்கிங்லாம் போக முடியல, ஒர்க் அவுட் பக்கம் அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல. அது ஒரு 2 years போச்சு. போகிட்டு சரின்ட்டு தான் ரேஷ்மன் ப்ரோவோட வீடியோ பார்த்தேன். அப்போ தான் நோ ஃபேப்னா என்ன, நோ ஃபேப்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியும். பட் அது வந்து எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் தான் ஓகே பண்ணி பார்ப்போம். நான் வந்து மாஸ்டர்பேஷன் அடிக்டட் தான். வீக்லி 2 3 போகும். சும்மா போர் அடித்தாலே எனக்கு வந்து பான் மூவி பார்ப்போம், மாஸ்டர்பேட் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரிலாம் இருந்தேன். ஸோ நிறைய டாக்டர்ஸ் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். என்னடா இப்படி பண்ணுறோம், தப்பாக இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளம் வரப்போகுது ஃபியூச்சர்லன்னு. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, தப்பு கிடையாது, வீக்லி 1 2 மாதிரி சொல்லுவாங்க. சரி அது தப்பு இல்லையா, அப்போ பண்ணுறது தப்பு இல்லைன்ட்டு தான் நான் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து லாக்டவுன் வந்தது கொரோனாவில். பயங்கரமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டேன். ஸோ பழைய மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது, காலில் சர்ஜரி பண்ணதால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அப்போ தான் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுவோம், இதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர். ஸோ பொறுமையாக வாக்கிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே ரேண்டமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ரேஷ்மன் ப்ரோவோட வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அங்கே தான் என் லைஃப் சேஞ்ச் ஆகிற ஒரு மூமெண்ட் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் என்னால் வந்து உடம்பு அந்தளவுக்கு குறைக்க முடியாது, பழைய மாதிரி பாடி பில்டிங் பண்ண அளவுக்கு வராது, அது இதுன்னு நல்லா தெரியும். அட்லீஸ்ட் உடம்பு ஏறாமல் பார்த்துக்கலாம், ஓரளவு மெயின்டைன் பண்ணலான்ட்டு தான் பொறுமையாக ப்ராசஸ் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். பட் நான் எப்போ நோ ஃபேப் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு தெரியாமல் பயங்கரமான ஒரு இன்வால்மெண்ட், பயங்கரமான ஒரு எனர்ஜி, பயங்கரமான விஷயம், பயங்கரமான மேஜிக்லாம் நடந்தது. ஸோ என்னோட டயட் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 monthsலேயே எனக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சது. மேபி என்னோட டயட்டை வந்து ஸ்டாப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் நான் என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு காரணமே நோ ஃபேப் தான். அதை நான் 100% சொல்லுவேன். எல்லாருமே சொல்கிற மாதிரி எல்லாருமே என்னை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ நிறையா லுக் வைஸ் நான் மாறினேன், நிறைய மாற்றம் எனக்குள்ளே தெரிஞ்சுது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் என் லைஃப்பில் மாறுச்சு. என்னால் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, நிறைய எனர்ஜி இருந்தது உடம்புல. ஸோ பட் வந்து நான் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்ததால் எனக்கு அந்த அர்ஜ் ஃபீல் இல்லை. ஸோ ஃப்ளாட் லைனாக நான் இப்போ வரைக்கும் டச் கூட பண்ணல. அது எனக்கு நான் பயந்துட்டே இருந்தேன், ஃப்ளாட் லைனாக வந்தால் என்ன பண்ண போகிறேன்னு. பட் நைட் ஃபால் மட்டும் 3 times ஆச்சு. ஸோ அந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்ட்டு நைட்டில் வந்து வெந்தயம் தண்ணி குடிச்சிட்டு படுக்க ஆரம்பித்தேன். மேபி ஹீட்டாலாம் இருக்கலாம், மேபி ட்ரீமாலாம் இருக்கலான்ட்டு புரண்டு படுக்கிறத பழக்கத்தை மாற்றினேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நைட் ஃபால் ப்ராப்ளம் வரல. ஸோ அதான் வந்து ப்ரோ கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இந்த விஷயமா சொல்லலான்ட்டு. சாரி ரொம்ப லென்த்தியாக கூட்டிகிட்டு போயிட்டேன். இந்த விஷயம் எதுக்கு சொன்னேன்னா, மேபி 1-2 பேர் யாராச்சும் ஒருத்தவங்க இதை பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரி நம்ம முன்னாடி நல்லா இருந்தோம், நம்மளுக்கு லைஃப்பில் நடுவில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம லைஃபே அவ்வளோதான்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த ஸ்பீச்சை கேட்டோ என்னோட ஃபோட்டோஸ் பார்த்தோ ஓரளவு இன்ஸ்பயர் ஆகட்டும். அதுக்கு முக்கியமான காரணம் நோ ஃபேபாக இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. நிறைய ஃபீல் எனக்குள்ள நானே உணர முடிஞ்சது. நிறைய நான் பார்க்குற விஷயம், கேர்ள்ஸை பார்க்குற விதம், எனக்கு அந்தளவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, ஐ மீன் ஃப்ரெண்ட் கேர்ள்லாம் இல்லை. ஸோ வந்து நிறைய பேர் இப்போ வாக்கிங் போகிறேன்னா அங்கே நான் அவங்கள பார்க்குற விதமாக இருக்கட்டும், அந்தளவுக்கு ரொம்ப செக்ஸ் கான்செப்ட் அந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு தோணலை. ஸோ நார்மலாக தான் பாப்பாவும் வருவேன். பட் நிறைய பேர் என்னை பார்க்குற மாதிரி ஃபீல் இருந்தது, நிறைய பேர் என்னை பார்த்துட்டும் இருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் நடக்கும், நிறைய மேஜிக் நடக்கும் நோ ஃபேபால். முக்கியமாக வந்து நான் என் லைஃப்பில் நோ ஃபேபில் கற்றுக்கிட்டது என்னன்னா, பான் மூவி பார்த்து அடிக்டடாக ஒரே இடத்துல உட்கார வச்சதை உடச்சி நான் என்ன சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்குள்ள நான் என்ன எப்படி நம்ம பெட்டராக ஆகலாம், நம்ம எப்படி நம்மளோட செல்ஃபை பெட்டர் பண்ணலான்ற விஷயத்துல தான் என் ஃபோக்கஸ் போச்சே தவிர
பான் மூவி பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணி அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பர் ஆகிட்டோம், இந்த ஃபீல் போதும்ன்ட்டு அங்கேயே நான் உட்காராம அதை உடச்சி என்னோட லுக் வைஸ் ஆச்சு நான் மாற்ற ஸ்டெப் எடுத்தேன். ஸோ 112வது நாள் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் லைஃப் லாங் நான் நோஃபேபை கண்டினியூ பண்ணுற அந்த இது இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மூவி அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வரல. மெயின் காரணம் நான் ஒர்க் அவுட்டில் என் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஒரு ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் அப்லோடில், அதை பாருங்கள், ப்ரோ கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த ஃபோட்டோஸில் இருந்த உடம்பு வந்து நேச்சுரல் ஃபுட், 100% நேச்சுரல் ஃபுட், வித்தவுட் ப்ரோட்டீன், வித்தவுட் ப்ராய்லர் சிக்கன், வித்தவுட் சப்பாத்தி. நம்ம அந்த காலத்தில் என்ன உணவு சாப்பிட்டோமோ அந்த உணவை சாப்பிட்டே ஓன் டயட்டாக க்ரியேட் பண்ணி நான் பண்ணேன். அது விதமான ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். எதுக்குன்னா இதுவும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பண்ணணும். பாலிடிக்ஸ் பான் மூவியில் மட்டும் கிடையாது, ஜிம் வேர்ல்ட்லேயும் நிறையா பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. சப்ளிமெண்ட் பவுடர்லாம் சேல் பண்ணுறதுக்காக நிறையா விஷயம் மறைச்சு நம்மளுக்கு சொல்லித்தராங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதில் இருக்க விஷயம், அதில் இருக்க கெட்டது, அதில் இருக்க நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸோ வந்து ரேஷ்மன் ப்ரோக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். என்னோட இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி கரெக்டாக போகிறதுக்கு காரணம், மெயின் காரணம் நோஃபேப் தான். ஸோ அது எனக்கு காமிச்சவர் ரேஷ்மன் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லென்த்தியாக பேசினா மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் ட்ரை NoFap, control yourself, be positive, love yourself. யாருமே மற்றவங்க கிட்ட நம்மளோட சந்தோஷத்தை கொடுக்காதீங்க. அவங்க தான் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படி இப்படின்னு மற்றவங்க கையில் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். நம்மளால் மட்டுமே நம்மளை சந்தோஷப்படுத்த முடியுமே தவிர மற்றவங்களால பண்ண முடியாது. எந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, நம்ம லவ் பண்ணலைன்னா மற்றவங்க நம்மளை லவ் பண்ண மாட்டாங்க. ஸோ லவ் யுவர் செல்ஃப், stay positive, be happy forever.